நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜீமோடாபர். உடன் வழங்குவோர் ஏமி மற்றும் சூசன். வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். இன்னைக்கு எங்களோட 50வது எபிசோட நாங்க வந்து இதை ரெக்கார்ட் பண்றோம். அதுவும் இல்லாம இது நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த டாபிக். ஒரு சில மெம்பர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக். இப்பொழுதைக்கு ஒரு கெஸ்டையும் கூப்பிட்டுருக்கிறோம். அது போக நம்ம வழக்கமான உறவுகளான ஏமி சூசன் வந்திருக்காங்க. ஏமி சூசன் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஆண்டைஸ் நேயர்களே, வெல்கம் டு 50th ஸ்பெஷல் எபிசோட். வணக்கம் ஆண்டைஸ் உறவுகளே, வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து எங்களோட ஆஸ்தான வாப்பா காடுவெட்டி பாய். வணக்கம் புரூக் பாய். வணக்கம். சலாம் அலைக்கும் ஜீமோ. வலைக்கும் சலாம். ஆண்டைஸ் பாட்காஸ்ட் நேயர் அவர்கள் அனைவருக்கும் என்னோட முதல்கள் வணக்கம். ஏமி சூசன் வணக்கம். வணக்கம் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஏன் ஜீமோ 50வது எபிசோடா? கங்க்ராச்சுலேஷன். ஆமா மேம். ஆமா, தெரியாது மேம் உனக்கு. இல்ல, எனக்கு என்ன கேள்வினா, இல்ல 50வது எபிசோடு போடுறீங்க, ஓகே, நான் ஒத்துக்கிறேன் இல்லங்கல. ஆனா 50வது எபிசோடுக்கு டாபிக் சூஸ் பண்ணிருக்கீங்க பாரு. ராஜ் காமிக்ஸ் மாசா இருக்குல்ல, கொஞ்சம் கூட நெருடலா இல்லையா உங்க மனசுக்கு யாருக்குமே? இல்ல, ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல மேமே, அதாவது என்னன்னா, இல்ல இது வந்து எப்படின்னா, தன் சாவை சட்டை பையில் வைத்துன்னு சொல்லி ஒரு இது ஒரு அவார்டு கொடுத்தான் வெஜிட்டா. அது எதுக்கு கொடுத்தான்னு நினைக்கிறேன்? இந்த இதுக்கு தான் கொடுத்தான். அப்ப இதைத்தானே போட்டாகணும். ஏண்டா அவன் 50வது படம் 25வது படத்துக்கெல்லாம் வந்து பார்த்தனா ஸ்கிரிப்ட தெளிவா சூஸ் பண்ணி படம் நடிக்கிறான், சரியா? ஆனா நீங்க காஜ் காமிக்ஸ் போட்டிருக்கீங்க, அது என்னைய கூப்பிட்டு போட்டிருக்கீங்க. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆண்டைஸ்ல. இல்ல, ஆல்ரெடி பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பண்ணலையா? ஆண்டைஸ்ல ஆல்ரெடி பேசியிருக்கேன். கிடையாது. ஓ, ஓகே மேம். எங்க எப்ப பேசிட்டு இருக்கோன்னு தெரிய மாட்டேங்குதுடா, தெரியல. இல்ல சீமா, நீங்க அதுக்கு முதல்ல இந்த பாட்காஸ்ட்ல நீங்க இருக்கணும். ஓகே மாமே, கரெக்ட் தான். நீ கேட்ட கேள்வி சிறப்பா வச்ச மாதிரி இருக்கு. சூசனா 100 ரூபா அப்புறம் அனுப்பிடு. இவ்வளவு ஒன்மை இல்ல, இவ்வளவு ஒன்மத்தை டைரக்டா சொல்லிருக்கலாமே இப்ப அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சொல்லியுமே தானே அடிப்போம், அதுல தானே நாங்க ஸ்பெஷலிஸ்ட். சரி, ஓகே, ரொம்ப கிரிஞ்சு பண்ண வேணா, வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடுக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. இப்ப சரி, நம்ம வாப்பாவை எதுக்குடா கூப்பிட்டு இருக்கிறீங்க, அவனை எதுக்குடா தேவையில்லாம வந்து ஆரஞ்சு சிங்கி கிட்ட கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா வாப்பா வந்து இப்ப பியூர் பச்சை சங்கியா வந்திருக்கிறாரு. அவரு அடிக்க போற டாபிக்கே அவங்க சைட்ல இருந்தனால அவர் வாப்பா பாத்துக்குவாரு ஒரு பக்கம். அதனால ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. கரெக்ட் தானே வாப்பா? அதான், வேற எவனோ ஒருத்தர் அடிக்கிறதுக்கு பதிலா நாமளே அடிச்சுக்கிற மாதிரிதான். சரி, ஓகே. இது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா, நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 2-3 கதை வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க ஒவ்வொருத்தரா தனித்தனியா ரவுண்ட் பை ரவுண்டா ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிப்போம். ஒவ்வொரு கதையாவும் சொல்லிட்டே வருவோம். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். முத கதை யார் சொல்ல போறீங்க? நான் தான் சொல்றேன். ஏன்னா சரி, ஓகே. என் கதை தான் செம கிங்கியா இருக்கு. பாருங்க ஏமி எவ்வளவு குஷியா இருக்காங்கன்ட்டு. வச்சிருங்க, அந்த வெயிட் அப்படியே வச்சிருங்க. இல்ல, இப்போ நம்ம யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆனிச்சு சீமா, நீ சொல்லு. யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆனிச்சுன்னா, இது நீங்க சயின்டிபிக்கா கேக்குறீங்களா இல்ல இதுபடி கேக்குறீங்களா? அது நம்ம இவர் எழுதுன மாதிரி வச்சுக்கோங்களேன், ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் எழுதுன மாதிரி வச்சுக்கோ. பிக் பேங் சிம்பிளா சொல்லலாம், பிக் பேங் நடந்துச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வந்து பிக் பேங்க்ல இருந்து ஆரம்பிப்போம், ஏன்னா அது ஆரம்பம், சரியா? அதுல இருந்து ஆரம்பிப்போம், சரியா? இப்ப நான் சொல்ல போற கதையும் அங்க இருந்து ஆரம்பிக்குது, சரியா? ஓ, பிக் பேங்க்ல எழுதிருக்கானுங்களா? கேளு. once upon a there is no time, ஓகேவா? அந்த டைம்ல என்ன ஆகுது, பிரளயம் வந்துடுதான், சரியா? பிரளயம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, பிரபஞ்சங்களே அழிஞ்சிடுச்சு, மொத்த பிரபஞ்சங்களும், சரியா? ஓகே. அழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் வராப்புல, யாருன்னா பிரம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. பிரம்மா வந்துட்டு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மயிரே போச்சுன்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு, சரியா? அப்படி இருக்கும்போது பல யுகங்கள் கழிச்சு நிறைய வந்துட்டு மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உருவாக ஆரம்பிச்சு அதுல தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு கடவுள்களும் பிரிகிறாங்க. எந்த தேவர்கள்?
ஆட்டோவை ஓட்டும் தேவர்கள் அல்ல. இவங்க வந்துட்டு ரிஷி முனிவர்களின் மனைவிகளை செய்யும் தேவர்கள். அவங்க அவங்க இருக்காங்க. சரியா? ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளுக்கு என்ன ஆகுது, பிரம்மாவோட 4 பிள்ளைகள் இருக்காங்க. சரியா? அவரோட டிக்ல இருந்து ஓகே. வெளிவந்த ஸ்பெர்ம்ல வந்துட்டு பிறந்த ஒரு 4 முனிவர்கள். சரியா? ஓகே. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் வந்துட்டு வைகுண்டத்துக்கு விஷ்ணுவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஓகே. அங்க என்ன ஆகுது, முன்னாடி வந்துட்டு அந்த வைகுண்டத்துக்கு முன்னாடி கேட் கீப்பர்ஸ் 2 பேர் இருக்காங்க. சரியா? ஓகே. வாட்ச்மேன் சொல்லுங்க. அவங்க பேர் வந்துட்டு ஜெயன், விஜயன். ஓ, இவனுங்களா? சரி, ஓகே. இதுக்கு தான் நான் முன்னாடியே ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பேன். சாரி, உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம விஜயன் இது வாரிசு. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஜெய் விஜய் அஜய். சூப்பர்ரா சுன்னி. இவனுக்கு என்ன பண்ணானுங்க, அந்த 4 முனிவர்களையும் உள்ள விடல. யாரா நீங்க கோமாளிங்க, வெளியே போங்கடா, வெளியே போடா பூல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டானுங்க. இவனுங்களுக்கு வந்துட்டு கோமாயி இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, நீங்க 2 பேரும் வந்துட்டு 4 பிறவிக்கு 3 பிறவிக்கு அசுரர்களா பிறந்து அப்புறமா மறுபடியும் தேவர்களா முக்தி அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தானுங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன், சாபம் கொடுக்கறது நாய் போச்சு, அவன் செத்து போகணும்னு சொல்லி கொடுக்க வேண்டியது தானே? அது அப்படி கொடுக்க முடியாது இல்ல. அப்படி கொடுத்தோம்னா அது வந்து அப்புறம் எப்படி கதை எழுதுறது? நாங்க யூனிவர்ஸ் பில்ட் பண்ணோம்ல, அது வந்து டைரக்டரோட கையில இருக்கு, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. என்ன பண்ணிட்டானுங்க, இவனுங்க 2 பேரும் தான் வந்துட்டு இரண்யகசிப்பு, இரண்யாட்சன்னு சொல்லிட்டு பூமியில பிறக்குறானுங்க. பூமியில பிறந்துட்டு இவனு என்ன பண்றானுங்க, தேவர்களை போட்டு நாஸ்தி பண்றானுங்க. ஆமா, கேங் பேங் பண்ணுவானுங்க, கூட்டு வச்சு கேங் பேங் பண்ணுவானுங்க. இதுல வந்துட்டு இவன் இரண்யாட்சன் தான் வந்துட்டு பயங்கர மோசமானவன். எப்படின்னா தேவர்களை வந்துட்டு சூப் வைத்து குடிக்கும் அளவிற்கு ரொம்ப கொடூரமான ஒரு அரக்கன். இவனு தொல்லை தாங்க முடியாம எல்லாரும் அந்த 30 முக்கோடி தேவர்களும் என்ன பண்றானுங்க, இவன் விஷ்ணு கிட்ட போயிட்டு முறையிடுறானுங்க. விஷ்ணு கிட்ட போயிட்டு முறையிடுற போது அவன் சொல்றான், இந்த மாதிரி டைம் வரட்டும், அப்ப நான் இவனுங்களை பார்த்து செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், இந்த இரண்யாட்சன் வந்துட்டு என்ன பண்றான், ஒரு படிக்கு மேலேயே போய் இவங்க டார்ச்சர் பண்றதெல்லாம் விட்டுட்டு பூமியே அழகா வந்துட்டு பாயா சுருட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டு கடலுக்குள்ள குச்சி மறைஞ்சு போயிட்டான். கடல் எங்க ப்ரோ இருக்கு? அது பூமியில இருக்கு. அப்புறம் பூமியே சுருட்டி பாயா வச்சிட்டார்ல ப்ரோ, அதான் கக்கத்துல இருக்க. அதுதான், ஆனா கடல் அங்க இருக்கு, அத நீ நம்பணும். சரியா? அந்த ஸ்பேஸ்ல எங்கேயும் மேந்துட்டு இருக்கு. சரியா? ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இவனுங்க மறுபடியும் போயிட்டு விஷ்ணுவோட சொல்றானுங்க. விஷ்ணுக்கு வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு என்ன பண்ணிட்டான், சரி நான் எப்படியாவது இந்த பாயை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னி மாதிரி உருவம் எடுத்து தண்ணிக்குள்ள கூச்சிடறான் தொப்புக்கடின்னு. குளிச்சு அவன் எங்க அந்த கடல்ல மறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். தேடிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளேயே அவனை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட சண்டைக்கு போய் அவனை அங்கேயே ஜலசமாதி பண்ணிட்டு அந்த பாயை சுருட்டி எடுத்துக்கிட்டு வெளியே வரான். வெளியே வந்தவனே அது ஸ்பிரிக்கல் ஷேப்ல மாறிக்கிச்சு. ஸ்பிரிக்கல் ஷேப்ல மாறி மூக்குல வச்சுக்கிட்டு தாங்கிட்டு இருக்காப்ல. ஓ, ஓகே. இவர் எங்க நின்னுட்டு இருந்தாரு? பெரிய அட்லஸ் தோல்ல தாங்கி நிக்கிறாரு, போட புண்டை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இத பார்த்த பூமாதேவிக்கு ஒரே ஒரு சர்ப்ரைஸ். விஷ்ணு வந்துட்டு நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி வெட் ஆயிட்டாங்க. ஹார்னி ஆயிட்டாங்க. அதனால இவனும் விஷ்ணு அந்த பன்னி உருவத்துல இருந்து விஷ்ணு என்ன பண்ணிட்டாப்ல, ஓகே லெட்ஸ் கோ மேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருண்டை பந்தை வைத்து தன்னுடைய வீனர்ஸை எடுத்து உள்ளே சொருகி கடல் ஆழத்தை நங்கு அந்த அந்த ஓட்ட போட்ட இடம் தான் அந்த மரியானா ட்ரென்ச். அதாவது உலகத்திலே ஆழமான ஒரு பகுதினா அந்த மரியானா ட்ரென்ச். அது காரணம் என்னன்னா இந்த ஒரு காரணம் தான். ஓகே, நான் கூட ஓகே ஏதோ பெருசா ரெஃபரன்ஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நான் உட்காந்து கேட்டுன்னு இருக்கேன். ஓகே ஓகே, நானும் கேட்டுன்னு இருக்கிறேன். என்ன பண்ணிட்டா, அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பன்றியும் பூமியும் சேர்ந்து புணர்ந்ததில் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் நரகாசுரன். அதுல வந்துட்டு அசுரன் சொல்றானுங்க. நரகாசுரனை வந்துட்டு அசுரன் சொல்றானுங்க. இவனே 2 பேருமே தேவர்கள். ஓகேவா? இவங்களுக்கு பிறந்தவன் எப்படி அசுரனா இருப்பான்?
அப்படின்ற ஒரு டவுட் ஆமால ஒண்ணு வரணும். இருங்க 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 இப்ப இருங்க பாமா. ஆமா கரெக்ட் தான். ஆமாலாம் விட்டுரு. விஷ்ணுக்கு பூமாதேவிக்கு பிறந்த குழந்தை எப்படி அசுரனா இருக்க முடியும்? இருங்க ஜீமோ, வேற ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணா என்னன்னு சொல்லுவாங்க? பிராமண இதுல என்ன சொல்லுவாங்க? சண்டாளன்னு சொல்லுவாங்க. சண்டாளனா என்ன? அரக்க அரக்கனா வம்சத்துல இருந்து சண்டல் பிறந்தவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆமா அப்ப பூமாதேவி வேற ஜாதியா? இல்ல இவரு இருக்கலாமே. விஷ்ணு வந்துட்டு வேற ஜாதி ரூபத்துல இருக்காருல்ல, அதாவது பன்றி ஜாதி ரூபத்துல இருக்காருல்ல, அதனால ஓ வந்துட்டு இது ஒரு குறியீடு சூசன் இப்ப பாத்தீங்கன்னா. சொல்றாராம், கனெக்ட் த டாட்ஸ், கனெக்ட் த கனெக்ட் த டாட்ஸ். டாட்ஸ். அதனாலதான் வந்துட்டு விஷ்ணு அந்த மாதிரி ஒரு இதா கிரியேட் பண்ணி எழுதி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இவனையே கொன்னு அதை வந்துட்டு தீபாவளியா என் பிறந்த நாள் சாரி என் இறந்த நாளை எல்லாரும் விலாவரியா கொண்டாடணும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுகிட்ட கேட்டதுனாலதான் தீபாவளி கொண்டாடுறாங்க. தீபாவளிக்கான காரணம் இதுதான். அப்ப இவனை கொன்னது கிடையாதா? அப்ப நம்ம யாரு ராவணனை கொன்னதுனால நம்ம தீபாவளி கொண்டாடலையா? நோ, அது தசரா அது கொண்டாடுவாங்க. வடக்க. ஓ, அது வடக்கன். வடக்கனுக்கு தனி கதை, நமக்கு தனி கதையாடா? ஆமா ஆமா. இங்க பாரு, இன்னொன்னு சொல்லட்டுமா? வரலாறுல நீங்க நார்த்ல இருக்கிற கதையும் சவுத்துல இருக்கிற கடவுள்களுக்கான ஒரே கடவுள் தான் இருப்பானுங்க. ஆனா சவுத்துல ஒரு கதை இருக்கும், நார்த்ல ஒரு கதை இருக்கும். இங்க சிவனுக்கு ஒரு கதை வச்சிருப்பானுங்க, இது வேற மாதிரி இருக்கும். நார்த்ல ஒரு கதை வச்சிருப்பானு, அது வேற மாதிரி இருக்கும். இவனுங்க வரலாறே இப்படிதான். இது வரலாறு கிடையாது, இது கதைகள், புராணங்கள், வரலாறு கிடையாது. இது அங்க என்ன சொன்னா நம்புவாங்களோ அது அங்க, இங்க என்ன சொன்னா நம்புவாங்களோ அது இங்க. அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இல்ல லியோல எப்படி எல்சியு வலுக்கட்டாயமா திணிக்கப்பட்டதோ அது மாதிரி வடக்க இருந்த கடவுள்களை இங்க எடுத்துட்டு வரணும்னா வடக்க இருந்த கடவுளையும் இங்க இருக்க கடவுளையும் மேட்ச் பண்ணணும்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு கதை சொல்லணும். இல்ல சூசன், இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கும்ல, கிளாஸ்ல மிஸ் வந்து ஒரு மாதிரி நமக்கு செம்ம நடத்திருப்பாங்க, ஓகேவா? ஆனா டியூஷன்ல ஒரு செம்ம வந்து வேற ஒரு ஸ்டெப்ல போட்டு கொண்டு போயிருப்பாங்க, ஓகேவா? டியூஷன் மிஸ்ஸோட ஸ்டெப்ஸ கொண்டு போய் ஹோம் ஒர்க்னு சொல்லி ஸ்கூல் டீச்சர்ட்ட காமிச்சா என்ன சொல்லுவாங்க? நான் அப்புறம் புண்டைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. லிட்டரலா அப்படிதான். அதாவது உங்க ஊர்ல நீங்க எப்படி ஒரு கதை கட்டினீங்களோ எங்க ஊர்ல நாங்க ஒரு கதை கட்டியிருக்கோம். சரி ஓகே. நான் என்னுடைய முதல் கதை முடிந்து விட்டது. அடுத்தது சொல்லுங்க யாராவது. சரி அடுத்து யார் சொல்ல போறீங்க? அடுத்து கிங்கியான ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஏமி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, கிங்கியான ஸ்டோரி சொல்லுங்க ஏமி. பாம் அசத்துங்க. காஜு காமிக்ஸுக்கு காஜே இல்லாம ஒருத்தர் பேசிட்டு போயிட்டாரு. காஜு இப்ப நான் எடுத்துட்டு வரட்டுமா? சொல்லுங்க ஏமி. சரி நான் சொல்ற பாருங்க, கஜா எல்லாம் ரெடியா இருந்துக்குங்க. கையில புடிச்சிட்டு என்னடா பண்ற? இருங்க என்னடா பண்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன ஆகுன்னு சொல்லிட்டு, அது உங்க பாடு. இந்த கதை வந்து எங்க வருது அப்படின்னா ராமாயணத்துல வருது. இதுல வந்து வால்மீகி ராமாயண வசனம் அப்படின்றதுல அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கானுங்க. ராமாயணத்தை மொழிபெயர்த்து தமிழ்ல போட்டிருக்கானுங்க. அதுல வந்து பாலகாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் வருது. அந்த காண்டம் இல்லையா இது? இது வந்து வேண்டாம் விடுங்க, காண்டம் ஜோக்கெல்லாம் போதும், இதெல்லாம் ரொம்ப சேச்சுரேட் ஆயிட்டு இருக்குது. அது பாலகாண்டம்ன்றது எதுன்னா, நம்ம இவன் வந்து ராமனு லக்ஷ்மணன் எல்லாம் வந்து சின்ன வயசுல வளர்ந்த கதைகள் எல்லாமே பாலகாண்டம் வரும். அப்ப வந்து அந்த பாலகாண்டம் அப்படின்ற இதுல அத்தியாயத்துல வந்து என்ன வருது அப்படின்னா, சிவனையும் பார்வதியும் பத்தி எழுதுறாங்க. இது யாரு எழுதுறாங்கன்னா வைணவர்கள் எழுதுறாங்க. சரியா? என்ன ஆகுதுன்னா சிவனும் பார்வதியும் என்ன பண்றாங்க, இன்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள்னா 100 வருஷமா தாண்டி போய்கிட்டே இருக்கு நிப்பாட்டாம. 60 லட்சம் அசால்ட்டா போச்சு, அது வேற கதை. இது 100 வருஷம் தானே கம்மி. இல்ல ஒரு நிமிஷம் சீமோ, ஆக்சுவலா என்ன தெரியுமா, இப்ப இந்த பான் அப்படிலாம் வந்து பார்த்தனா வேர்ல்டு லார்ஜஸ்ட் பானோகிராபி பிலிம்னு சொல்லி எல்லாம் இருக்கும். இல்ல இவரு சிவன் சொல்றாராம், யூ சன் ஆஃப் a bitch, hold my சூலாயுதம், I will come அப்படிங்கிற மாதிரி. ஓகே
சாரி, இப்படியாக வந்து 100 வருஷமா தாண்டி போய்கிட்டே இருக்கு. சரியா? ஓகே. இப்படி வந்து 100 வருஷமா இவங்க இன்டர்கோர்ஸ் பண்ணி அதுல வந்து பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா பூமி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு 30 முக்கோடி தேவர்களை என்ன பண்றாங்க, சிவன் இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க போய் பூந்து ஐயா சாமி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா பூமி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஒரு நிமிஷம் ஏமி, ஒரு நிமிஷம் குறுக்கிட மன்னிக்கணும். சிவன் சொல்றான் குறுக்க வந்தா உன்னையும் தூக்கி போட்டு வைப்பேன்டா. இல்ல 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 எனக்கு இன்னொன்னு யோசிக்க தோணுது. அதாவது நீங்க இப்ப சொன்னதை நான் அப்படியே விசுவலைஸ் பண்ணப்ப இவனுங்க எப்படி போய் தடுத்திருப்பானுங்கன்ற மாதிரி உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்கசம் ஏற ஏற ஓத்துன்னு இருக்கிறான். நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது இவனுங்க வேகமா உள்ள வரானுங்களாம். அவ பார்த்தா அவர் கையில புடிச்சிட்டு நிக்கிறாராமா தலைவர். ஆனா யோசிச்சு பார்க்கும்போது ஆக்வர்டா இருக்கடா. ஒரு 2 பேர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எப்படி குறுக்க போறதுக்கு மனசு வருது? ஒருத்தர் 2 பேர் இல்ல, மொத்த தேவர் கூட்டமும் போயிருக்கு அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. எப்படா புக்ல எழுதியிருக்கானுங்க? இல்ல 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 ஏமி இங்க பாருங்க, இப்ப அந்த காலத்துல மட்டும் பான் வெப்சைட் இருந்ததுன்னு வைங்களேன், வீடியோ ஷூட் பண்ணி 30 மில்லியன் பேர் வாட்சடு in a single time. இல்ல சூசன் கீழே வந்து பார்த்தேன்னு வச்சுக்கவேன், சிவனே வந்து பார்த்தனா அந்த பெல்ல மறக்காம பிரஸ் பண்ணிருங்க, அப் டு டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படிங்கிறவன். அத சிவன் பண்றாரா இல்லையா, அந்த தேவர் கூட்டம் பண்ணிருப்பாங்க. ஆளாளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. என்கிட்ட 4 பொண்ணு இருக்கு, ரம்பா தேவ என்னன்னா ரம்பா ஊர்வசின்னு. ஆமா டைட்டில் கூட யோசிச்சு வச்சுட்ட, தேவர் பாபி கிங்கி வீடியோஸ் அப்படி. மன்மதன் ரவி கிங்கி வீடியோஸ். மன்மதன் ரவி சாரி மன்மதன் ரவி. அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் இல்லைன்னா பான் ஹப் தனியா வச்சிருக்கலாம் மன்மதனுக்கு ரதிக்கு. சரி ஓகே, பேக் டு ஸ்டோரி. சரி இப்படி போய் எல்லாம் கெஞ்சுறாங்க. சரியா? சீமோ சொன்ன மாதிரி சிவன் என்ன பண்றாரு, கையில புடிச்சுக்கிட்டு நான் வந்து எல்லாத்தையும் அடக்கிக்கிறேன், என்ன என்னோட கம் எல்லாத்தையும் நான் அடக்கிக்கிறேன், ஆனா கொஞ்சோண்டு வெளியே வந்துருச்சு, அதை என்ன பண்ற இல்ல 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 வாயை திறங்கள் ஆண்டவர் அதை நிரப்புவார். அப்படி எழுதியிருக்கானுக்கா. ஐயோ நான் வந்து இப்பயே சர்ப்ரைஸ் பட் ஹோல்ட் தட் தாட் எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கேன். வந்து எப்படி வந்து கொஞ்சம் வெளியே வரல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல யாரு, சிவன் கேக்குறாப்ல. உடனே தேவர்கள் என்ன பண்றாங்க, அத பூமியில விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சிவனும் வந்து பூமியில விட்டார். ஓகேவா? விட்டாங்க. என்ன ஆச்சு, அப்படியே மலை காடு ஆறு எல்லாம் நிரம்பி வெள்ளமா ஓடுது. என்னடா இது? சரி ஓகே. அப்படி வந்து ஒரே பூமியே வந்து வெள்ளத்துல போயிட்டு இருக்கு. சரியா? அதனால வந்து தேவர்கள் வந்து என்ன பண்றாங்க, பயந்து ஐயோ பூமியே அழுகி போதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அக்னி தேவனை கூப்பிடுறாங்க. ஓகேவா? டேய் அக்னி, நீ போய் அந்த வீரியத்துக்குள்ள பூந்து அத வத்த வச்சிரு அப்படின்னு சொல்லி அக்னிக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப சொல்றேன் ஓகேவா? சூசன் இப்ப தெரியுதா சத்திரிகள் எப்படி பிறந்தாங்கன்னு? நெருப்புல இருந்து வந்தாங்க. அந்த நெருப்பு எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தியா? இல்ல இந்த ஃபேமிலி கையில அந்த குவாக்மயர் டிக்ல வந்துட்டு அந்த இது என்னது அசிட்டிலின் டார்ச் இருக்குல்ல, அத வச்சு அந்த ஹேண்ட் கஃப மெல்ட் பண்ணுவான். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. சத்தியமாலுண்டா இவனுக்கு என்ன கதை கட்டினானுங்கன்னு தெரியலடா, நெருப்புல இருந்து வந்தவனுங்க. ஆனா அந்த நெருப்பை கொண்டு போய் எங்க வச்சிருக்கானுங்கன்னு பாடுறான். ஆனா ஒரு விஷயம் தயாரா வேலை செஞ்சிருக்காங்கிறது இங்க புரியுது. எனக்கே அருவருப்பா இருக்குடா சத்திரின்னு சொல்லிக்கிறதுக்கு. நம்ம வந்து இப்ப வந்து அக்னி குறுக்க பூந்து இது பண்ணனால என்ன ஆச்சு, அது ஃபுல்லா அப்படியே வெள்ளி மலை ஆயிருச்சான். வெள்ளி மலை அப்படியே திரண்டு ஃபுல்லா திரண்டு வெள்ளி மலை ஆயிருச்சான்.
அப்புறம் ஓ ஒரே புல் தரையா நான் காடு மாதிரி ஆயிடுச்சான். மலை சுத்தி காடு அந்த மாதிரி ஆயிடுச்சா உடனே ஓகே வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் மினிட்ஸ்ல நடக்குது. உடனே இதை பார்த்துட்டு இருந்த பார்வதி வந்து, ஏண்டா என்னை வந்து ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா. சரி. எப்படி நான் வந்து ஒரு ஆர்காசம் அடையும் போது வந்து குறுக்க பூந்து கெடுத்துட்டீங்களே சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு வந்து சாபம் விட்டுறான். என்ன மாதிரியே உங்க பொட்டாட்டிக்கு எல்லாரும் மலடியா போயிருவாங்க அப்படின்ட்டு. அதாவது உங்களோட படிப்பு எதுவும் இனிமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு சாபம் விட்டுற. இல்ல சைடுல இந்திரன் கேக்குறான், பிளம்பர் வேலைக்கு யாராவது வேணுமா? பிளம்பர் வேலைக்கு இந்திரனுக்கு தான் செம்ம சாக்கா இருந்திருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்மளோட டெய்லி வேலையே வந்து இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா இருந்திருக்கும். பட் அதுக்குள்ள கதை போகல பெருசா. அதுக்கப்புறம் அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வேற இன்னும் புத்தகங்கள் தேடி படிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். இந்திரனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுட்டு. இந்த சாபத்தால என்ன ஆச்சு, தேவர்கள்லாம் வந்து மலடர்களா போயிட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம இன்னும் பாலகாண்டத்தை இன்னும் வீரியமா தேடி படிச்சோம்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுட்டு. சரி ஓகே, இந்த மாதிரி சாப்பிட்டா இது பாலகாண்டம் இல்லடா, பூலு காண்டம். இல்ல ப்ரோ நீங்க பாலகாண்டத்துக்கே எப்படி சொல்றீங்க? உத்தரகாண்டம் எல்லாம் படிச்சது இல்லையே, அந்த பக்கம் எல்லாம் வந்துடாதீங்க சார். பயங்கரமா இருக்கு. குழந்தைங்க படிக்க வேண்டிய மாதிரி இருந்தா பரவாயில்ல. சரி ஓகே. போக்சோ கண்டென்ட்லாம் உள்ள இருக்கும் பாங்க. சரி, இப்படியா வந்து இவனுங்களுக்கு எல்லாம் சாபம் விட்டுறாளா உங்களோட பைப் வேலை செய்யாதுன்னு. சரி, என்னோட வயிற்றுல வர வேண்டியதை நீ வாங்கிக்கிட்டேல, நீயும் வந்து மல்லடியா போ அப்படின்னு சொல்லி பூமிக்கு சாபம் விட்டுறா. சரியா? என்ன மாதிரியே வந்து ஆமா, நீ ஏத்துக்கிட்டனால நீயும் வந்து மலடியா போவ, நீ நிறைய பேருக்கு பொண்டாட்டியாயி மலடியாவே இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாளாம். அப்புறம் எப்படி வந்து ப்ரீவியஸா சொன்ன கதையில பன்னிக்கும் பூமாதேவிக்கும் நரகாசுரம் போறதான்னு தெரியல, அதுக்கு முன்னையா பின்னையான்னு தெரியல இந்த கதை. இல்ல சூசன், அது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேபின்னு சொல்லி சமாளிப்பாங்க, அது வேற விஷயம். இப்படியா சாபம் வாங்கிக்கிட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, இப்ப வந்து அக்னி வாங்கி வச்சிருக்கான்ல கம்மலைய, வெள்ளி மலைன்னு சொல்லலாம், கம்மலைன்னு சொல்லலாம். அத என்ன பண்றாங்க, தேவர்கள் கட்டளையிடுறாங்க, அத வந்து நீ வந்து விட்டுடு அப்படின்னு சொன்னோன்னே வந்து அத கொண்டு போய் கங்கையில விடுறானாமா. யாரு? அக்னி. எதை கொண்டு போய் கங்கையில கம்மலை. அதான் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த சரி கம்மலை என்ன பண்றது, அதான் 30 முக்கோடி பேர் இருக்கீங்களா, ஆளுக்கு ஒரு வேஃபிள் கொண்டு எடுத்து ஐஸ்கிரீம் மாதிரி நக்குங்கடா அப்படின்னு சொல்லுவானு நினைச்சேன். ரொம்ப ருசியா இருக்குது சொல்றது கேளுங்க. இப்ப வந்து என்ன ஆகுது, அத வந்து அவன் கொண்டு போய் கங்கையில விட்டுறானாமா. உடனே கங்கையால அதை தாங்க முடியல, அவ வந்து அவளால தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு கங்கை வந்து மலையில விட்டுறாளாமா. மலைக்கு போனோம்னா அது வந்து தங்கமா, வெள்ளியா, தாமிரம், இரும்பு, எஃகு, தகரம், ஈயமா மாறிடுச்சா. ஜஸ்ட் குஞ்சுல இருந்து வர புரோட்டீன் மட்டும் தான் அது, அதுல எப்படி இவ்வளவு கண்டென்ட் இருக்குது? அதெல்லாம் வரும் சிவபெருமான் கிட்ட. ஏன்னா 100 வருஷம் பண்றவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் வரும் அப்படிங்கிறீங்க. சரி விடுங்க. 100 வருஷமா பண்ணியும் வரலைன்னா நீங்க அணுக வேண்டியது நம்ம செக்ஸ் தமிழ் அவர்கிட்ட அணுகுங்க. அவர் சஜஷன் பண்ணுவார்ல, அதுக்காக சொன்னாரு. அவர்கிட்ட கேட்டு நல்ல டாக்டரா போய் பாருங்க. அப்படி சொல்ல வந்தேன். இல்லன்னா அவங்க பாட்காஸ்ட் கேளுங்க. ஆமா சரி ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம பெட்ரோலியம் இது பண்ணுவாங்கல்ல, ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல, கச்சா எண்ணெயில க்ரூட் ஆயில்ல இருந்து பெட்ரோலியம் எடுத்து அந்த ப்ராசஸ்ல 4-5 ஐட்டம் வரும்ல. ஒவ்வொருதான் பெட்ரோல் வரும், டீசல் வரும்,
சரி, இந்த மாதிரி எல்லாம் எடுத்தது போக கடைசியா என்ன வரும்? கடைசியா வந்து மிச்சம் மிச்சம் வேஸ்லின். அதுதான். சரி, இந்த மாதிரி கடைசியா தார் வரும்ல, அது மாதிரி இந்த கம்மு இவ்ளோ இடத்துக்கு போய் அக்னிட்ட போய் கங்கையில போய் மலையில போய் தாமிரம் தங்கம் இரும்பு எஃகு வெள்ளி ஈயமா மாறி கடைசியில இருக்க சின்ன ஒரு மிச்ச பாகத்துல வந்து பிறந்தவன் தான் குமரன் அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல எழுதப்பட்டதோட தமிழ் மொழிபெயர்ப்புல இப்படி இருக்கிறது. கந்த புராணத்துல இப்படித்தான் இருக்கு. குமரன் யாரு? இவன் குமரன் கந்தன். ஓ, கந்தன் முருகன் என் அப்பன். இது என்ன இதுல இருக்க இது வந்து இப்போ நீங்க இதை கிங்கியா பாத்திருப்பீங்க. இதுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ் என்னன்னா, இது வந்து சைவர்களை வந்து அதாவது சிவனை இழிவுபடுத்துறதுக்காக பெருமாளை கும்பிடுறவங்க, அதாவது விஷ்ணு கும்பிடுறவங்க எழுதுனது இந்த வருஷன். அதுலயும் குறிப்பா முருகன் வந்து தமிழ் கடவுள், அவனோட ஹிஸ்டரியே வேற. இந்த கடவுளை வந்து அதாவது தமிழ் கடவுளை அப்ராப்ரியேட் பண்றதுக்காக இவங்க உருவாக்குன ஒரு கேரக்டர் தான் ஸ்கந்தன். ஓகேவா? ஸ்கந்தன்றது தமிழ் பேர் கிடையாது, கந்தன்றது தமிழ் பேர் கிடையாது, முருகன் குமரன் தான் தமிழ் பேர். இந்த கதையை வந்து அப்ராப்ரியேட் பண்றதுக்காக இவங்க உருவாக்குன கேரக்டர் தான் இது. எப்படி சொல்றானுங்க, இவ்வளோ பக்கம் சிந்தி எல்லாம் போய் முடிச்சு கடைசியில எப்படி அந்த தார் பேஸ்ட் மாதிரி பிறந்தவன் தான் முருகன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கானுங்க. இதே வருஷனு, ஆனா கிளைமேக்ஸ் வேற மாதிரி இவங்க பதிலுக்கு எழுதியிருக்காங்க. இது வந்து விஷ்ணு கும்பிடுறவங்க எழுதினது. சிவனை கும்பிடுறவங்க இதே கதைக்கு பதில் ஒண்ணு எழுதியிருக்காங்க. அத நீங்க யாராவது கதை சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். இப்ப சூப்பர் சூப்பர், நல்ல கிங்கியான ஸ்டோரி. இப்பதான் காஜி காமிக்ஸ்ன்ற ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறோம். சரி, அடுத்து இது நான் ஒரு கதை இது பண்ணிட்டு அப்புறம் அடுத்து வாப்பாவை சொல்ல வைப்போம். ஓகேவா? அடுத்து நான் வந்து யாரோட கதைனா, இந்த முக்கோடி தேவர்கள்னு சொல்றாங்கல்ல, 33 கோடி தேவர்கள் இருக்காங்கல்ல, அந்த தேவர்களுக்கு எல்லாருக்கும் தலைமை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கண்டாரோலி பைய இந்திரனை பத்தி தான் வந்து நான் இப்ப ஒரு கதை சொல்ல போறேன். இந்திரன் எப்படிப்பட்ட ஆளு, இந்திராணி எப்படிப்பட்ட ஆளு, அந்த மாதிரியான ஒரு கதையை நான் சொல்ல போறேன். சரியா? இது வந்து முதல்ல எங்க நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, இந்திரன்றது வந்து ஒரு போஸ்டிங். ஓகேவா? இந்திரன்றது வந்து ஒரு ஆள் கிடையாது. இந்திரன்றது ஒரு போஸ்டிங் மாதிரி, அது வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வந்து இந்திரன் வந்து ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு இந்திரன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது இருக்குது. இப்ப சிவனாகட்டும் விஷ்ணு ஆகட்டும் யூனிவர்ஸுக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா, ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு இந்திரன் ஒவ்வொரு பிரம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. சரியா? இப்படித்தான் இந்திரனோட இது இருக்குது. எப்படி மார்வல்ல எல்லா யூனிவர்ஸுக்கும் கனெக்டடா ஸ்பைடர்மேன் இருப்பானா அந்த மாதிரி அந்த மாதிரி இவங்கெல்லாம் வேரியன்ஸ். சரியா? இவங்கெல்லாம் வேரியன்ஸ். இந்த இந்திரன் வந்து இந்த இந்திரனோட போஸ்டிங்க்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர்னு சொல்லி இருக்க மாட்டாங்க, வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் போது, ஆனால் அந்த இந்திரனுக்கு வந்து என்னன்னா இன்னொரு இது இருக்குது, ஒரு பேர் இருக்குது. அவன் வந்து கல்யாணம் ஆகாதவன். முதல் விஷயம், இந்திரனுக்கு வந்து கல்யாணம் ஆகாது. ஆனா என்னன்னா ஜாலியா ஜல்சா பண்ணிக்குவான், மேட்ரு பண்ணிக்குவான், குஜாலா இருப்பான். ஓகேவா? அப்படி இருப்பான். ஆனா அந்த இந்திரனுக்கு எப்பயுமே ஒரே ஒரு இந்திராணி தான், கூட ஒருத்தி இருப்பா. இது கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், மேட்ரு போடுறதுக்கு மட்டும் இருப்பா. ஓகேவா? இது வந்து என்னன்னா இந்திரன் எத்தனை இந்திரன் மாறினாலும் ஒரே இந்திராணி. புரியுதா? ஓகே. எத்தனை பேர் மாறினாலும் சரி ஒரே இந்திராணி தான். இவளுக்கு வயசாகுமா என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை பேரை தான் தாங்குவான்னு தெரியல, வந்துகிட்டே இருக்கும். லயனா இவனுக்கு மாற 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 இவளை மட்டும் மாத்தாம வச்சிருப்பானுங்க. அது மாதிரி பேரழகி அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்திராணி. அந்த இந்திராணி வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி இம்மோர்டல். ஆமா, வயசே ஆகாது. ஆமா, அப்படிதான் சொல்லியிருந்தாங்க, அதுவும் சொல்லியிருந்தாங்க. ஆமா. இப்ப இப்படியே இவனுங்களை பிடிப்போமா, இப்ப இவனுங்களை சங்கோட பிடிப்போமா, எப்படி ஒரு ஒண்ணு எப்படி வந்து நிறைய பேர் கூட இது பண்ணணும். நிறைய பேர் கூட அப்படி கூட விட்டுருங்களேன். இது எப்படி சொல்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வேற ரிலேஷன்ஷிப் போனாலே இவங்க ஸ்லட் ஷேம் பண்ணுவானுங்க. உங்க கடவுளே எப்படி இருந்திருக்கான்னு பாருங்கடா, இது ரிலேஷன்ஷிப் கூட கிடையாதுடா, இது எப்படி வச்சிருந்திருக்கானுங்கன்னு பாருடா அப்படிங்கிறத பாத்துக்குங்க. சரியா? இதுல வந்து இந்திரனுக்கு வந்து இந்திரனோட இன்னொரு குணாதிசயத்தையும் சொல்லிடுறேன். இவன் என்னன்னா, நம்ம இந்த
இவனுங்க இருக்கானுங்கல்ல, இந்த பவர் பப் கேங் மாதிரி ஒரு கேங் சுத்துவானுங்கல்ல மகாபாரதத்துல, நம்ம பஞ்ச பாண்டவர்கள். அது பஞ்ச பாண்டவர்கள்ல அர்ஜுனனோட அப்பனும் ஒரு வகையில இவன் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது இருக்குது. அதாவது எப்படின்னா, அந்த குந்தி தேவிக்கு இவன் அருள் கொடுத்தது பண்ணா இது ஒரு கதை. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து இவன் என்ன வேலை பார்த்தான்? இவன் ஒரு மொள்ள மாதிரித்தனம் பார்த்தான். இது எந்த இந்திரன்லாம் கிடையாது, ஏதோ ஒரு இந்திரன்ல ஒரு இந்திரன், அவ்வளவுதான். சரியா? எக்கச்சக்க இந்திரன் இருக்கனால இது ஒரு இந்திரன். இந்திரன் வந்துட்டு அந்த அர்ஜுனனுக்கு அப்பனான அந்த கதை இருக்குது இல்ல, அதுவே வந்துட்டு பைபிள்ல இருந்து சுட்டது. ஆமா, அதுவும் பெரியார் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஆமா, அதையும் பெரியார் சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே. இது என்னன்னா, இப்ப வந்து ஒரு காட்டுல வந்து ஒரு முனிவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு காட்டுல வந்து ஒரு நார்மலா அந்த தியானம் பண்ற கூடம் இந்த மாதிரி வந்து அமைச்சு சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் பேர் வந்து கௌதமன். ஓகேவா? போண்டாமணியன்னு கேட்காதீங்க, வெறும் கௌதமன். ஓகேவா? அந்த கௌதமன் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து அகலிகைன்னு ஒரு அழகான பொண்டாட்டி. ஓகேவா? அவரோட அழக சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே இல்ல, பார்த்தா மயங்காத ஆண்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகாமா அந்த அகலிகை வந்து. சரியா? இத இப்படி இருக்கும் போது ஒரு தடவை வந்து இந்திரன் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்திருக்கிறான். ஏதோ வேலையா வந்திருப்பான் போல இருக்கு. சரியா? காட்டு பக்கமா இவனுக்கு என்ன வேலைன்னு தெரியல, அந்த பக்கம் வந்தவன் அந்த அகலிகையை பார்த்திருக்கிறான். பார்த்த உடனே உனக்கு புடிச்சு போச்சு. மாமே இவளை எப்படியா ஒரு நாள் போட்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சந்திரன் சொல்லி இருக்கிறான். சந்திரன் யாரு? நம்ம நிலா. மாமே இவ்வளவு ஒரு நாளைக்கு இவ்வளவு போட்டே ஆகிறோம் அப்படிங்கிறான். சரி, ஓகேடா. ஆனா அந்த ஆளுக்கு தெரிஞ்சா என்னடா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு இது பண்ண, அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒண்ணு போயிட்டானுங்க. இதுக்காக ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறான், சரி, ஓகே, ஒரு நாளைக்கு இதுக்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றானுங்க. அப்பதான் என்ன பண்றான், இது சந்திரனை கூப்பிட்டுட்டு, இவன் சந்திரன் வந்து என்ன மைண்ட் செட்ல போயிருப்பான்னு நான் இப்ப யோசிக்கிறேன்னா, இது போயிட்டு த்ரீசம் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான்ல தான் இவன் கூட போயிருப்பான். சரியா? இவனை போயிட்டு விளக்கு பிடிக்க விட்டான், அது வேற கதை. அங்க போய் பார்த்தா தெரியும் அந்த கதையெல்லாம். இப்ப வந்து இங்க இருந்து வந்து அந்த முனிவரோட கூடத்துக்கு போறாங்க இவங்க. யாரு? நம்ம இந்திரனும் இந்திரனும் சந்திரனும் வந்து நம்ம இவனோட கூடாரத்துக்கு போறானுங்க. நம்ம கௌதம முனிவரோட இதுக்கு போண்டாமணின்னு வச்சுக்கோ. போண்டாமணியோட இதுக்கு கூட்டு போறாங்க, கூடாரத்துக்கு போறாங்க. அங்க வந்து என்னன்னா நைட் நேரம். ஓகேவா? நைட் வந்து தூங்கிட்டு இருக்கா நல்லா. இவன் ஃபுல்லா மேட்ரு பண்ணிட்டு, பொண்டாட்டி கூட மேட்ரு பண்ணிட்டு நல்லா களைப்புல 2 பேரும் சரியான தூக்கம். தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றான், இவன் வந்து கோழியா டக்குன்னு உருவெடுக்கிறான். கோழிதான் சேவலா மாறுறான். சரியா? யாரு? நம்ம இந்திரன் வந்து ஒரு காக்கா மாறுறான். அப்ப வந்து மாறிட்டு குடிசை மேல கொக்கரக்கோன்னு கத்தி இருக்கிறான். கத்துறோனையும் இவன் இந்த போண்டாமணி இருக்கானே தற்குறிப்பைய விடுஞ்சிருச்சுன்னு நினைச்சு வெளியே போயிட்டான். விடுஞ்ச நேரம் இதுதான்டா கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி இவன் என்ன பண்ணிருக்கிறான், நீ சந்திரனை வந்து பாத்துட்டு, மாமே நீ என்ன பண்ணு, ஒரு பூனையா மாறிட்டு இங்க வெளியவே சுத்திக்கிட்டு. சரியா? கௌதம முனிவன் உள்ள வந்தானா எனக்கு வந்து சிக்னல் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி இருக்கிறான். சரியா? அப்பதான் என்னன்னா, சரி, ஓகே மாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இருந்துட்டு, இவன் வெளியே வந்து இவன் ஒரு சோகத்தோட இவனும் மாறிட்டான். பூனையா மாறிட்டு வெளியே சுத்த ஆரம்பிச்சான். வாசல்லே சுத்தின்னு இருந்திருக்கிறான். இவன் என்ன பண்ணிருக்கிறான்னா, நம்ம இல்ல பூனை உருவமான்னு கேட்டேன். புசி ப்ரோ, காக்கு புசி இதுலயே தெரிய வேண்டாமா? எப்படி அது காக்கு புசி? டேய் அநியாயம்டா. ஃபியூச்சரிஸ்டிக்கா கதை எழுதிருக்காங்க. ஓகேவா? நாளைக்கு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. இல்ல நாளைக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணாலுமே வெள்ளக்காரனுக்கு வந்து கிங்கியா இருக்கணும். ஓகேவா? நமக்கு வந்து கிங்கியா இருக்கும், ஒத்துக்கிறேன் இல்லங்கள. ஓகேவா? அவனுக்கும் கிங்கியா இருக்கணும். எவ்வளவு நல்ல மனசு பாத்தியா கதை எழுதனவனுக்கு. அதானே. சரி, ஓகே. இது வந்து என்ன பண்ணிருக்கிறான், சரி ஓகேன்னு சொல்லி சந்திரனும் பூனையா மாறிட்டான். இவன் உள்ள சரி பூனையா மாறினோடனே இவன் வெளியே போன ஒரு அவசரத்துல, நம்ம போண்டாமணி வெளியே போயிட்டான்ல, அந்த ஒரு அவசரத்துல இவனும் வந்து போண்டாமணியா உருமாறுறான். இப்ப வந்து என்னன்னா டிரான்ஸ்பர்மேஷன் ஜுட்ஸு போட்டு ஒரு பார்க்க நம்ம கௌதம முனிவர் மாதிரியும் போண்டாமணி முனிவர் மாதிரியும் மாறிட்டு உள்ள போறான். உள்ள போனோடனேயும் இது அகலிகையை பாக்குறான்.
அகலிகையை பார்த்தோன்னா அவ வந்து என்னன்னா இது ஆல்ரெடி மேட்ரு பண்ண டயர்ட்ல வந்து தூங்கின்னு இருக்கிறா. நல்லா தூங்கிட்டு இருக்கவனே இவன் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்லி லைட்டா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ இருந்து என்ன பண்றான்னா இது மேட்ரு பண்ண டயர்ல என்னதான் இருந்தாலும் ரொம்பவும் இதா பண்ணாம விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் புருஷன் கேட்டா பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்துட்டு அவ பண்றா. சரியா? இவனும் ஜாலியா ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்பதான் என்ன பண்றான், நம்ம போண்டாமணிக்கு வந்து ஒரு மாதிரி தட்டு ஒரு மாதிரி இது வந்து ஏதோ சரியில்லையே, விடிஞ்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம போண்டாமணி அந்த பக்கம் இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. குளிக்க போனவர் யோசிச்சுன்னு இருக்கிறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஞான திருஷ்டியால ஒரு என்னன்னு சொல்லி நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. லைவ் பான் வீடியோ அப்பயே பாக்குறாரு. பார்த்தா இருக்கிறான் இவன் இருந்துட்டு. சரியா? கொஞ்சம் டீசெண்டா சொல்லுங்க. இல்லையா, இது அவனுக்கு டீசெண்டா எழுதலையே. நான் டீசெண்டா எழுதியிருந்தா டீசெண்டா சொல்ல போறேன். அது டீசெண்டா இல்லைன்னா டீசெண்டா இல்லைன்னு சொல்ல முடியும். சரி ஓகேவா? ரொம்ப வல்கரா சொல்ற மாதிரி இருக்குது. அந்த இந்த வல்காரிட்டி ரொம்ப கம்மி. அதுல இன்னும் கேவலமா எழுதியிருந்தானுங்க. நான் ஓகேவா, ரொம்ப கம்மியா சொல்லிட்டு இருக்கிறேன். போறானுங்கடா. இந்த இருக்குது பெரியார் மேல கேஸ போட்டுக்க. எந்த கேஸ்னாலும் பெரியார பாத்துக்க. அவர் எழுதி இருக்கிறாரு, எங்க இருக்குன்னு அவரே சொல்லி இருக்கிறாரு. இப்ப வந்து அங்க பார்த்தவனே உனக்கு ஷாக்கு, கக்கோல்டு கதையை ஓடுற மாதிரி. இப்ப இது கக்கோல்டுன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அந்த கேட்டகரி மாதிரி இருக்குது இவனுக்கு பார்க்கும் போது. என்னடா நம்மளே நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்கிறான். யோசிச்சுட்டு இருக்க வேகமா அப்புறம் சரி ரைட் ஓகேன்னு சொல்லி அவசரத்துக்கு வேகமா ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா இடையில வந்து இந்த புசி ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சுல்ல அங்க, யாரு நம்ம சந்திரன் விட்டு போன அவன் வந்துட்டு மியா மியான்னு கத்திக்கிட்டு இது அவனுக்கு சிக்னல் கொடுத்துருக்கான். இளைய மாப்பிள்ள வந்துட்டாமல ஓடிருல, இளைய வாடன் வந்துட்டு அவன் பாக்ஸரு அப்படிங்கிற மாதிரிதான் ஓடிரு அப்படிங்கிற மாதிரி இவனு கத்திக்கிட்டு இருந்திருக்கு போன இருந்துட்டு. இவன் இருந்துட்டு டென்ஷன்ல என்ன பண்ணிருக்கான், அவன் கையில இருந்த அந்த ஒரு அந்த இது மாதிரி வச்சிருப்பானுங்களே, ஒரு கமண்டலத்துக்குடைய ஒரு குச்சி வச்சிருப்பானுங்களே, அந்த குச்சி வச்சு சப்புன்னு ஒரு அடி அடிச்சிருக்கான் பூனைய. அடிச்சவனையும் பூனைய அடிச்ச அடியில வந்து என்ன ஆயிருச்சு, தழும்பாயிருச்சு இருக்கு. அந்த தழும்புதான் வந்து சந்திரனுக்கு மேல இருக்கிற அந்த இதாமா, அந்த கருப்பு கலர் அந்த நம்ம குண்டு மூலியமா இருக்கிறது நமக்கு தெரியும்ல, நிலால கருப்பு கருப்பாகும். அது வந்து இந்த தழும்பு தானாமா. அடிச்ச அடிய வந்து விழுந்த தழும்பு பர்மனன்ட் மார்க் ஆயிருச்சு. சரியா? என்னடா கதை இது? டேய் அதெல்லாம் அப்படித்தான், கேட்க கூடாது. அப்படித்தான் எழுதி இருக்கிறானுங்க, நான் சொல்லலடா. அவனுக்கு எழுதுனதான்டா நான் சொல்றேன். இப்ப வந்து என்ன ஆகுது, இவன் வந்து வேகமா உள்ள போய் பாக்குறான். பார்த்தா வந்து இந்திரன் வந்து தன்னுடைய மன்மத லீலைகளை காட்சி காமிச்சிட்டு இருக்கிறான். ஓகேவா? அப்ப இதுல வந்து இன்னொரு கூத்து என்னன்னா, நம்ம இவன் இருக்கிறான்ல, இந்திரன் இருக்கான்ல, இந்திரனோட இது வந்து குருநாதரே இந்த கௌதம முனிவர் தான். இது ஒரு வகை குரு துரோகம் பண்ணிட்டான். ஓகேவா? அது அப்படி கிடையாது சீமோ, இரு நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து பார்த்தனா, இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த கவுண்டமணியும் ஒரு காமெடி இருக்குன்னு தெரியுமா? அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பான்ல கவுண்டமணிட்ட. எனக்கு கஷ்டம்னா என்ன பண்ணுவேன், என் பொண்டாட்டிக்கு பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போய் கொடுப்பேன், அவ எனக்கு ஆறுதல் சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான், பூவும் இதுவும் வாங்கிட்டு போயிட்டு யாரு கவுண்டமணி பொண்டாட்டிட்டே போய் கொடுப்பான்ல, அதே மாதிரி அவன் பொருள் எடுத்து அவனே போடணும். ஓகே, இதேதான் மாமே, அதேதான். இப்ப என்னன்னா உள்ள வந்துட்டு என்ன மாதிரி சாபம் கொடுக்கலாம் கொஞ்சம் யோசியேன். சூசன் ஆல்ரெடி படிச்சுட்டாரு, அவர் வீடு. நீ சொல்ல இல்ல, ஏமி நீங்களே சொல்லுங்களேன், என்ன சாபம் கொடுக்கலாம்? தன்னோட ஒய்ஃப வந்து அவளுக்கே தெரியாம இவன மாதிரி அவன் போய் மேட்டர் பண்ணிருக்கான். டென்ஷன் ஆனவன் என்ன மாதிரி சாபம் கொடுக்கலாம்? இந்த மாதிரி ஏமாத்திட்டான்ல, சோ அதனால என்ன பண்ணிடுவேன்னா, ஒண்ணு அவனை வந்து பார்த்தோன்னா சாம்பல் ஆக்கிடுவேன். ஓகேவா? சரி, சாம்பல் ஆயிரம் நாசமா போங்கிற மாதிரி அடியோட அழிஞ்சு போயிரு, இல்ல மொத்தமா சாம்பல் ஆயிரு அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன வச்சுக்கவன் என்ன பண்ணிடுவோம்னா, அவனை வந்து இந்த காலுக்கு போடுவாங்கல்ல ஒரு மாதிரி கேடைய மாதிரி, மீன் கேடைங்கிற மாதிரி ஒரு வளையல் மாதிரி போடுவாங்க, அதுவா மாத்தி என் காலில் வச்சுக்குவேன். நீ கடைசி வரைக்கும் என் காலில் ஏறு அப்படின்னு. சரி, இல்ல இல்ல செருப்பா கேஸ்டிஸ்டா மாதிரி அப்புறமேட்டு ரொம்ப கேஸ்டிஸ்டா இல்லன்னா எரிச்சிருவேன்டா, எரிச்சிருவேன். இல்லன்னா வந்து கை கால் விளங்காம வாய் வராம பக்கவாதம் வர மாதிரி. சூப்பர் சூப்பர். இல்ல இதெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, 6 படத்துல இது பண்ணுவான்ல, மாறு கால் மாறு கை வாங்குவான்ல. ஆமா ஆமா, ஒரு கை இந்த பக்கம்
முத்துராமலிங்கம் படத்துலயும் அப்படித்தான் வாங்குவாங்க. முத்துராமலிங்கம் என்கின்ற காதல் பாஷா படத்துலயும். இல்ல ஏமி சொல்றது எப்படி தெரியுமா? இல்ல ஏமி எப்படி தெரியுமா சொல்றாங்க, அதாவது உனக்கு உயிர் இருக்கணும், ஆனா ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏன் அந்த உடம்புல உயிர் இருக்குன்னு நீ யோசிக்கணும். இப்ப நீங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு இங்கதான். இவன் என்ன பண்ணுவானா இல்ல, ஆனா இந்த மாதிரியான ஒரு தண்டனை தான் அது. ஆனா ஒரு தண்டனை ஒண்ணு கொடுப்பான். நீ வந்து புசிக்கு ஆசைப்பட்டதுனடா வந்த, உடம்பு ஃபுல்லா உன் முகம் ஃபுல்லா புசியா மாறிடட்டும் அப்படின்னு சொல்லி உடம்புல எல்லா இடத்துலயும் அவன் உடம்பு ஃபுல்லா புசியாகிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருவான். என்னடா சாபம் அது டேய் சொல்றான். இல்ல இதுவும் ஒரு வகையான நல்ல சாபம் தான். ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோவேன், நீ அதுக்கு ஆசைப்பட்டுதான் அந்த நாளைக்கு வேற வேற எவனாவது உன்னை 4 பேர் பார்க்கும் போது 4 பேர் ஒன்னே ஏறி 4 பேர் செய்வானுங்க. இல்ல 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 அதத்தான் சொல்ல வரேன். இவன் சாபம் வாங்கிட்டு இந்திரலோகம் போறானா, சரியா? இந்திரலோகம் போயிட்டு போறானா, வரம் போறவெல்லாம் உள்ள விட்டுட்டு இருக்கான். இல்ல இங்கதான் வந்து பாத்தோன்னா என்ன சொல்றாங்கன்னா, கேட்டகரியில வந்து பாத்தோன்னா கேங் பேங்னு எழுதுறாரு ரைட்டர். ஐயோ சரி ஓகே. இப்ப இது வந்து ஒரு நிமிஷம், இவன் இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்தோடனே இந்த மாதிரி வருத்தத்தோட போயிடுறான். இதுதான் வந்து என்னோட கதை, கதை முடியுது. அது மாதிரி இடையில ஒண்ணு தப்பா சொல்லிட்டேன். அது என்னன்னா, இது சேவலா மாற மாட்டான், கோழியா தான் மாறி இருப்பானா. இந்த தற்குறி தான் வந்து கோழிக்கு சேவலுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிருக்கிறான். வந்து அப்புறம் தான் யோசிச்சிருக்கான், ஒரு சேவல் தானே கூவுன்னு வந்திருக்கிறான் தற்குறி பையன். ஞான திருஷ்டி இருக்கவனுக்கு கோழி கூவுறது எது உண்மையான கோழி எது மாய கோழின்னு கூடவா தெரியாது. அந்த தற்குறிக்கே தெரியல. அத வந்து அவன் விஆர் பான் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது, பான் பாக்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. இல்ல எங்க வீட்டுல கேட் இருந்துச்சு, சரியா? சரி, அத வந்து ஏமாத்துறதுக்காக வந்துட்டு யூடியூப்ல கேட் வாய்ஸஸ்ன்னு போட்டு பிளே பண்ணனா அது ஏமாறாது. அதுக்கு தெரியும் நிஜமாவே வேற எங்கேயாவது கேட் கத்தும் போது அது ரியாக்ட் பண்றதுக்கும் நம்ம போன்ல போட்டு காட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியும். அது சட்டையே பண்ணாது போன்ல போட்டு காட்டுற இதுக்கு. வேற எங்கேயாவது கத்துச்சுன்னா ஏஞ்சி ஓடி போய் பாக்கும், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்காங்களான்ட்டு. நானும் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்ல எல்லாம் வச்சு பார்த்தேன். போன்ல போடுற வாய்ஸுக்கு சட்டையே பண்ணாத பாட்டுக்கு படுத்துருவோம். ஏன்னா அது தெரியுது ரியல் வாய்ஸ் எது ஃபேக் வாய்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஒரு 5 ஜீவனுக்கு இருக்க அறிவு கூட இல்ல, இவன் என்ன பெரிய ரிஷி மூலம். அப்படி கிடையாதுங்க. இல்ல சீமோ, அவன் வந்து பாத்தனா காஜு பத்து போய் கபாலம் கலங்கி சுத்திக்கிட்டு இருக்கான், சரியா? சாதாரண இல்ல. இது இருக்குல்ல, என்ன நவராத்திரி அன்னைக்கு இந்த படிக்கட்டு வைப்பாங்கல்ல, அதுல கூட ரிஷிகளுக்கு வந்து 7வது அறிவுல 8வது அறிவாதான் 8வது படியிலேயே வைப்பாங்க. அத்தனை அறிவு அப்படிங்கிற மாதிரி அது காமிக்கிறாங்க. இந்த தற்கொலை இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சேன். இது வந்து எதுல இருக்குதுன்னா, அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து பக்கம் 155ல இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுறேன், சரியா? ஏன்ட்ட வராதிங்க, அங்க போய் கேட்டுக்கோங்க. சரி ஓகே மாமே, அடுத்து எங்க வாப்பா புரூக்கு நீங்க தான் கதை சொல்ல போறீங்க. இது வந்து என்னன்னா, காஜு காமிக்ஸ்ல ஒரு புது முயற்சி, எங்களை உள்ள வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படக்கூடிய விஷயம். வாங்க நண்பரே. எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைய கதை வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ரியல் வேர்ல்டுல யூஸ் பண்ற இந்த ஒரு சினாரியோ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண போறாங்கல்ல, ஆணோ பெண்ணோ, ஓகேங்களா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் குரான்ல படிச்சு தெரிஞ்சுக்கணும் கம்பல்சரி, 1 மாசத்துக்கு முன்னாடி. ஓகே, எல்லாரும் வீட்லயும் கொடுப்பாங்க, ஓகேங்களா? இது வந்து நபிகள் நாயகம் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது, ஓகேவா? அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான இறை தூதுவர் தான், ஓகேங்களா? அவரு கூறப்பட்ட அவரும் அப்புறம் இறைவன் சொல்லப்பட்ட இதுதான். இது வந்து குரான்ல எங்க இருக்குன்னா, வஜீப் 231, 230, 238, ஓகேங்களா? இந்த இடத்துலதான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்ல போற விஷயங்கள்லாம். இப்ப இதுல என்ன ப்ரோ இருக்கு, குரான்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீ கேட்கலாம் சீமு. இப்ப வந்து ஒரு பையன் கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்க மாமி? இதுல என்னடா இருக்கு போது, பெண்ணடிமை தவிர்த்து ஓரளவுக்கு நல்லாவே தான்டா இருக்குது, அவனுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணறடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன அவன் கேவலமா கேட்டான், அதான் சொல்ல வரான். சொல்லுவாங்க, அங்கதான் வருவேன். இப்ப சீமோ, இப்ப வந்து நீ கல்யாணம் பண்ண போற, ஓகேவா? உங்க அப்பா அம்மா வந்து உன்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போறேன்னா உன்கிட்ட என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றேன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ப்பா, வீட்டு வேலையை நீ கொஞ்சம் சேர்த்து செஞ்சிக்க, முற்போக்கா இருந்தா, ஓகேவா? எல்லாம் நார்மலா என்ன சொல்லுவாங்க, சண்டை போடாத, அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் ஏத்துக்கு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போ அப்படின்னு உனக்கும் சொல்லுவாங்க. இப்ப பெண் வீட்டார் என்னன்னா,
பொண்ணுக்கும் அதான் சொல்லுவாங்க, சண்டை போடாத, அனுசரிச்சு போ மாமியார. அந்த மாதிரி விஷயங்கள் தானே சொல்லுவாங்க. ஆனா எங்க பையலுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, குரானை கையில கொடுத்து இந்தா போய் படி, என்ன ப்ரோ இது அப்படின்னா, செக்ஸ் எஜுகேஷன் போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. செக்ஸ் எஜுகேஷன் இன் மை வெர்ஷன், அல்லாஹ் வெர்ஷன், அல்லாஹ் வெர்ஷன்ல செக்ஸ் எஜுகேஷன். சரி இப்படி இருக்கு. கல்யாணம் ஆக போறவங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் தேவைதானே? இத போய் கிண்டல் பண்றீங்களே நீக்க முற்போக்குவாதிகளா? அந்த செக்ஸ் எஜுகேஷன் என்னன்னு தெரியும். இப்ப பாருங்க, இருங்க செக்ஸ் எஜுகேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடியா நீங்க சொல்லுவீங்க? எப்பையில இருந்து சொல்லணும்? இப்ப நம்ம செக்ஸ் எஜுகேஷன் ஏன் வந்து பாத்தீங்கன்னா 12 வயசு குழந்தையில இருந்து சொல்லி கொடுக்கணும்? நம்ம நீங்க தான் 9 வயசுலயே கல்யாணம் பண்ணுவீங்க, அப்ப கல்யாணம் ஆக போவேல தான் சொல்ல முடியும். சூப்பர். எதிர்பார்க்காத விஷயம். இல்ல ஐயா, இல்லங்க ஐயா, அல்லாஹ் வந்து என் கைய கட்டி போட்டாரு, இதுக்கு என்னால எதுவும் பதில் சொல்ல முடியாது. இதுக்கு வந்து நீ இப்ப பதில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்னா, செக்ஸ் எஜுகேஷனை நாங்க புள்ளைகிட்ட குடுக்கல, அந்த பையன்கிட்ட இல்ல குரானை கொடுத்து படிக்க சொன்னா, பொண்ணுகிட்ட கொடுத்து படிக்க சொல்லல. இல்ல பெண்ணுக்கும் கொடுப்பாங்க, ஆணுக்கும் கொடுப்பாங்க. ஓ அப்படியா? ஓகே. ஏன்னா ஹதீஸ்ங்கிறது எல்லாருக்கும் சமம். அப்போ 9 வயசு குழந்தைக்கு இத கொடுத்து படிக்க சொல்லி இருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணிருப்பான்? இவனே பண்ணிருப்பான். இருக்கலாம் உள்ள வச்சிருப்பாங்க. ஓகே, FBI வந்து வீட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க, எங்க அவன் அப்படின்னு. கதைக்குள்ள போவோம். இப்ப எந்த வயசுலாலும் கல்யாணம் பண்றாங்கன்னா அவங்க குரான் கொடுத்து இதை படிக்க சொல்லிடுறாங்க. சரி, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த மாதிரி உறவை வச்சுக்கணும், எந்த மாதிரி நேரத்துல உறவு வச்சுக்க கூடாது, ஐ மீன் உறவு வச்சுக்க கூடாது மீன்ஸ் எப்படி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுல எது ஹராமானது, எதெல்லாம் ஹலாலானது அப்படின்லாம் சில கோட்பாட்டு எல்லாம் இருக்குது. ஓகேவா? அதுல வந்து பாத்தோம்னா, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு ஆணுக்கு வந்து அவனோட பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா விளைநிலம் தான் ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு பெண் யாருன்னா ஒரு ஆணுக்கு வந்து விளைநிலம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம். ஓகேவா? சோ அதுல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க விளைநிலத்தை நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கணும், நீங்க பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? இதுல வந்து பாத்தோன்னா மேஜரா சொல்லப்படுறது என்னன்னா, முதல்ல வந்து இப்ப நம்ம பான் எல்லாம் பாக்குறோம்னு வச்சுக்கோவேன், எடுத்த உடனேவா ஆரம்பிச்சிடறானுங்க. இப்ப அல்லாஹ் வந்து நமக்கு செக்ஸ் எஜுகேஷன் எடுக்கிறாரு, என் முன்னாடி உக்காந்துக்கிட்டு இத பாடுறா ப்ரோக்கு, இப்ப நீ செய்ய போற, யார செய்ய போற அப்படிங்கிறாங்கன்னா, நான் சொல்றேன் ஒரு பொண்ணை பண்ண போறேன், கிடையாது நீ பண்ண போறது மண்ணை அப்படிங்கிறாராம். மண்ணை பண்ண போற அப்படிங்கிறாராம். இப்பதான் வந்து அப்படியே திரும்பி மோகன்ஜி சத்திரினை பாக்குறேன், பொண்ணு மண்ணு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. என்ன இவன் சொல்றத இவன் சொல்றாங்கிற மாதிரி இவனை பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி இப்ப என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னா, உடனே என்னங்கிறான், இப்ப வந்து பாத்தோன்னா எடுத்த உடனே ஏதாவது காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, ஃபோர் பிளே எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்க வந்து உங்க விளைநிலத்தோட இதை வந்து பூர்த்தி பண்ணணும். சரி, அவங்கள வந்து ஒரு ஜென்டரா கூட அவங்க ரெப்ரசன்ட் பண்ணல. ஓகேவா? உங்க மனைவிமார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனைவிமார், மனைவி கிடையாது, சிங்குலர் இல்ல ப்ளூரல், மனைவிமார்கள். ஓகேவா? சோ அந்த மாதிரி உங்க விளைநிலங்களை நீங்க தான் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? நீங்க தான் பூர்த்தி பண்ணணும். ஏன்னா சாட்டிஸ்பிகேஷன் ரொம்ப முக்கியம் இல்ல. இவன் ரெண்டு பார்ட்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் குள்ள போறாங்கன்னா 2 பேருக்கும் முக்கியம் இல்ல. சோ என்ன பண்ணணும், முதல்ல வந்து பாத்தோன்னா ஃபோர் பிளே பண்றா புண்டை, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஓகேவா? ஆமா, ஃபோர் பிளே பண்ணணும்னு போட்டிருக்குது. பரவாயில்லையடா. ஓகேவா? ஃபோர் பிளே பண்ணணும்னு போட்டிருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஸ் வச்சுக்கும் போது உங்க சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கணும். ஓகேவா? இப்ப வரைக்கும் நம்ம படத்துல இல்ல ஒரு நார்மலான இமேஜின்ல இருப்போமே, இப்ப ஒரு பார்ட்னர் கூட செக்ஸ் வச்சு வைக்கிறோம்னா எந்த மாதிரியான பேசிக்கா இருக்கணும், ஒரு தனி அறையில இருப்போம். ஓகே, 2 பேர் தான் இருப்பாங்க. சோ அவங்களோட சாய்ஸ் தானே, லைட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனா குரான்ல என்ன சொல்லிருக்குன்னா, இருட்டுல செக்ஸ் வச்சுக்க கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? சைத்தான்கள் பாத்துருமா ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அது பார்த்தா பாத்துட்டு போதுடா, அது கக்கோல்டா இருந்து பாத்துட்டு போகுது, ஒன்ன மாதிரி கக்கோல் தானே அதுவும் அப்படின்னு கேட்க வேண்டியதானே, ஜாலியா இருக்கும். சரியா? சைத்தான்கள் பாத்து விடும். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா, ஒற்று துணி இல்லாமல் நீங்க செக்ஸ் வச்சுக்க கூடாது. புரிஞ்சுக்க, நீ உடம்புல ஒரு துணி கூட இல்லாம
நீ செக்ஸ் வச்சுக்க கூடாது. என்னடா லாஜிக் இது? எப்படிரா என்ன? கசகசன்னு என்ன இருக்காதா? சொல்ல வர? இல்லையாடா? ஓகேவா? வேர்க்காது. இது ஒண்ணு. இல்ல எனக்கு இது இப்போ ஒரு ஒண்ணு. டவுட். ம். ட்ரெஸ் இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரெஸ்ஸோட ம். எப்படி ஃபோர் ப்ளே பண்றது? அதை ஏமா ம். இவ்வளவு சைலண்டா கேக்குற? அதானே. சரி சரி, புரியுது புரியுது. ஆனா அதுல ம். சொல்லப்பட்டிருக்கிற ரூல்ஸ் இதுதான். சோ நீங்க வந்து ம். ட்ரெஸ் இல்லாம பண்ணக்கூடாது, ஒட்டு துணி இல்லாம பண்ணக்கூடாது. மேபி வந்து ம். பாத்தீங்கன்னா அப்ப ஃபோர் ப்ளே எப்படி பண்றதுன்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? ஃபோர் பிளே எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இருங்க இருங்க இருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இருங்க முதல்ல வந்து சரௌண்டிங்ஸ் சொல்லிடுறேன். சரௌண்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கக்கூடாது, வெளிச்சமா தான் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா உயிரினம் எதுவும் பக்கத்துல இருக்கக்கூடாது. அதாவது நீங்க பார்ட்னர் செக்ஸ் வச்சுக்கும் போது உங்களை சுத்தி எந்த உயிரினமும் இருக்கக்கூடாது. உயிரினம் மீன்ஸ் பூனை ஒரு இருக்கலாமா? புசி. பூனை, இந்த காக்கா, கழுகு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? அணில், ஆமை எதுவுமே இருக்கக்கூடாது. டேய் டேய் டேய். சரி ஓகே. ஓகேவா? அப்படி இதெல்லாம் சொல்றேன். எதுவுமே இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஃபோர்த் பிளேஸ் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா, இதழ்கள் முத்தம்னு தான் சொல்லியிருக்காங்க. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா, இதழ்கள் முத்தம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ கன்னத்தில் முத்தம், இதழ்கள் முத்தம் அந்த மாரி வந்து இந்த இரு வார்த்தைகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்படிதான் நீங்க இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியேட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா, அது கீழேயே ட்ரெஸ்ஸ இல்லாம நீங்க செக்ஸ் வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? ஒட்டு துணி இல்லாம நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபுல் நேக்கடா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக்ஸ் வச்சுக்க கூடாது. ஆஃப் நேக்கடா வச்சுக்கலாம். மேபி அத சொல்றாங்க போல இருக்கு. நான் தான் மாமே சொல்றேன். ஏன்னா இல்ல மாமே, இந்த இதெல்லாம் பாத்துருக்கிறியா? அது என்ன, இந்த ஹிஜாபி பான் வீடியோஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாத்துன்னு வச்சுக்கோயேன், வேணுக்குன்னே தலையில மட்டும் ஹிஜாப் போட்டுட்டு மேட்டர் பண்ண விடுவாங்க. அதாவது என்ன மிச்சதெல்லாம் முடிச்சிருவானுங்க அந்த மாதிரி. அது அது வந்து எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது ஏன்ட்டு. இப்ப புரியுதா? ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தனா, இப்ப வந்து பார்த்தனா செக்ஸ்ல எவ்வளவு பொசிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? பார்ட்னருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கேட்டு பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கானுங்கடா. பார்ட்னருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கேட்டு பண்ணுங்கன்னு. ஏய் பரவாயில்லடா. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்கள் செய்யலாம். பரவாயில்லடா, ஓகேவா? நான் சொல்லல. அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 69 கூட பண்ணலாம். அது நல்ல போட்டிருக்கு. விஷயம்டா. அன்றே நல்ல கழித்தார் விஷயம்டா. அல்லாங்கிற மாதிரி 69 பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த நல்ல பொசிஷன். பொசிஷன்ல கூட நீங்க பண்ணலாம். ஆனால் ஆனல் செக்ஸ் பண்ணக்கூடாது. லூசு புண்டைங்க. சரி ஓகே. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, ஆனல் செக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தனா, ஆனல் செக்ஸ் வந்து ஒரு ஆணும் ஆணும் கூட பண்ணலாம்ல. ஓ, அப்ப 69 ஒரு ஆணு பண்ணிரலாம்லடா. ஏய் புண்டை. ஏன்டா அப்ப இது இல்ல லாஜிக்கா தான் இருக்குது. எனக்கு அப்ப ஒரு பெண்ணுமே 69 ஈஸியா பண்ண முடியுமே. அப்ப எனக்கு புரியல முட்டா புண்டைக்கு. இப்பதான் எனக்கு புரியுது நீ இந்த டவுட் கேக்குற. எனக்கு அந்த படிக்கும் போது எனக்கு தெரியல. ஓகேவா? ஆனல் மட்டும் அலோடு கிடையாது. ஓகேவா? ஏன் அலோடு இல்லைன்னா, ஆல்ரெடி அந்த டைம்லயே வந்து பார்த்தனா ஆண்கள் உறவு வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அத வந்து பார்த்தனா ஹராம்னு சொல்லி அவர்களை எரிக்கப்பட்டார்கள், புதைக்கப்பட்டார்கள். ஓகேவா? ரெண்டாவது உங்க மனைவியோட நீங்க அப்படி நடந்துகிட்டீங்கன்னா நரகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? இப்ப இது முடிஞ்சிருச்சு. மனைவின்னு போட்டிருக்கா, விளை நிலங்கள்னு போட்டிருக்கா? விளைநிலங்கள். விளைநிலங்கள் தான். விலை கடைசி வரைக்கும் நீங்க விளைநிலங்கள் தாங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னர், அதாவது உங்க மனைவிமார் அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. மனைவிமார்னு வீடியோல சொல்றானுங்களே தவிர குரான்ல மனைவிமார்னு அந்த வார்த்தை இல்ல. ஆக்சுவலா இல்ல. விளைநிலங்கள்னு மட்டும்தான் போட்டிருக்கு. அதாவது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள்னா அந்த ஆணுக்கு அந்த பெண்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த ஆணுக்கு பெண்கள் வந்து விளைநிலங்கள். ஓகேவா? சோ இதெல்லாம் அல்லாஹ் வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாருல்ல. ஓகேவா? அதுக்கு அப்புறமேட்டு இப்ப பொசிஷன் சொல்லிட்டாரு. இப்ப எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போதே வந்து பார்த்தோன்னா பீரியட்ஸ் டைம்லாம் இருக்கும்ல, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்? ஐ மீன் நீங்க வந்து அந்த நேரத்திலயும் உங்க விளைநிலங்களை நீங்க பயன்படுத்தலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஓகேவா? அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க பெண்களின் முதுகு பாகம், ஓகேவா, முதுகு பாகத்தை முத்தங்களால் நிரப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு வந்து அதை படிக்கும் போது உடம்பெல்லாம் கூசிருச்சு. ஏன் கூசிருச்சுன்னு தெரியல. மறுபடியும் அதே டவுட். அதான் ட்ரெஸ் கழட்ட கூடாது, முதுகுல முட்டு என்ன பிரயோஜனம்? ஏமி தலைக்கு மட்டும் இதே போட்டுக்கோ, அவ்வளவுதான். அந்த இந்த மாதிரி இருக்கும்ல அந்த ஷாடு. இருங்க அது பேர் வந்து மக்னான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லன்னா வந்து மக்னான் தான் சொல்லுவாங்க. ஆமா.
மக்னான்னு சொல்லுவாங்க அதுக்கு. சோ அதான் என்னன்னா நீங்க ஃபுல் நேக்கடா தான் இருக்க கூடாது. ஓகேங்களா? மேபி செமி நேக்கடா இருக்கலாம். அத கூட வந்து பார்த்தோன்னா அல்ல நமக்கு இன்டைரக்டா சொல்ல வராரு. மேபி எல்சியூக்குள்ள இது வரலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு நம்மளே டீகோட் பண்ண சொல்லியிருக்காரு இத. குரான்ல நீ உட்காந்து டீகோட் பண்ணு. 2 to 4 3 to 6 அப்படின்ட்டு. சூப்பர் மாமே அப்படின்ட்டு. ஓகேவா? சரி இதெல்லாம் சொல்றாருல்ல அல்லாஹ். வேற என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்க விளைநிலங்களை ஏதேனும் பாதிப்புகள் அடைந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதேனும் பாதிகள் அடைந்தால் யாரு உங்களுடைய ரத்த சம்பந்தம், நல்லா புரிஞ்சுக்க மாப்ள, ரத்த சம்பந்தம், அவர்களும் அந்த விளைநிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதான் விளைநிலம் பாதிப்பு ஆயிருச்சுல்ல, அதை எப்படி ஏன் பயன்படுத்த போறாங்க இன்னொருத்தங்க? உன்னால அந்த விளைநிலத்துல வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா உன்னுடைய ரத்த உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்க ஏறுகளப்ப சரியில்லைன்னா வேற ஏறுகளப்பை வச்சு உழுதுக்கலாம் அப்படிங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சூப்பரா சொன்னி. இது வந்து மகாபாரதத்துல இதானே சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதேதான். மகாபாரதத்துல மட்டும் இல்ல, நிறைய இதுலயும் ரிக்வேதாலயுமே இந்த மாதிரி இது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு பையனோட பொண்டாட்டி வந்து இதாகல, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த அவனோட அண்ணனோ, அந்த புருஷனோட அண்ணனோ இல்ல இது அந்த புருஷனோட அப்பாவோ அவங்க பண்ணி அந்த மாதிரி இது குழந்தை சாட்டிஸ்ஃபை இல்ல, குழந்தை பெற வைக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி அவங்க வம்ச விருத்திக்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது இன்னும் நார்த்ல இருக்கு. நல்லா கேட்டுக்க, இது இன்னும் நார்த்ல இருக்கு. ஓகேவா? இது இன்னும் இந்த இது நானும் நார்த்ல இருக்குது. ஓகேவா? இப்ப இதெல்லாம் சொன்னாருல்ல, ஓகேவா? இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட கடமைகள். ஓகேவா? பெண்களுக்கு என்ன கூட கடமைகள் எக்ஸ்ட்ரா என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா உறவு கொள்ளும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆணோட பேரை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல அவங்க பார்ட்னர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? கத்தக்கூடாது, கூச்சலிடக்கூடாது. ஓகேவா? கூச்சலிடக்கூடாது. அதே மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளோ ஜாப் கொடுக்க கூடாது. அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேள்வி எனக்கு அப்பயும் இருந்துச்சுடா. ப்ளோ ஜாப் கொடுக்க கூடாதுன்னு பொண்ணுக்கு சொல்ற, சரி அப்ப பையனுக்கு என்னடா சொல்ல வரீங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னடா பேசுறானுங்க இருக்குல்ல. ஏன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் வரும்போது நான் என்ன நினைச்சிருந்தேன், ஓகே இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிருந்தேன். ஆனா கீழே படிக்கும் போது என்ன பெண்கள் இதுல சொல்லியிருக்காங்கன்னா, பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா ப்ளோ ஜாப் கொடுக்க கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் யார் சொல்றாரு? சவிகள் எல்லாம் சொல்றாரு நமக்கு. ஓகேவா? இத சொல்றதா வந்து எந்த நபி சொல்றாரு? இத சொல்றதா எந்த நபி எந்த தூதுவர் சொல்றாரு? சபிகள் நாயும் சல்லையும். ஓகேவா? அவருதான் சொல்றாரு. ஓகேவா? இதுல இறை தூதுவர்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் எப்படி ஒரு இறை தூதுவரோ அதே மாதிரிதான் சல்லையும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு இறை தூதுவர் எல்லாம் இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த இறை தூதுவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் கூறியதுன்னு சொல்லி இவங்களும் சொல்றாங்க. இது சொல்லப்பட்டதான் குரான்ல இருக்குது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் குடும்பத்துல ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்து படிக்க சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில படிச்சிருக்கானுங்க. கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க. கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நீ வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு நீ வீட்டுல உட்காந்து ரெண்டு பக்கம் படிக்கணும். உட்காந்து how to do a sex அப்படின்னு உட்காந்து படிச்சுன்னு இருக்கணும் நீ தலையில. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குல்ல. இரு டெஸ்ட்னு சொன்ன ஒரு ஞாபகம் வருது. இதுல ஒரு டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால விளைநிலங்களை வந்து பார்த்தோன்னா பூர்த்தி பண்ண முடியலனாதான் உன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விளைநிலத்தை வந்து பயன்படுத்தி வம்சத்தை வீழ்த்தி அடைக்கலாம். சப்போஸ் நிலத்திலேயே பிரச்சனைனா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டது. ஓகேவா? அந்த விளைநிலமா இருக்கிறாங்கல்ல, அதாவது அந்த பெண் இருக்காங்க பார்ட்னர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி இன்னொரு பெண்ணை கண்டுபிடிச்சு அந்த செக்ஸுக்கு ஈடுபடுத்தணும். என்னால முடியாத நீ பண்ணணும்னு சொல்லி இன்னொரு பெண்ணை வந்து அவ கணவனுக்கு நீங்க திருமணம் பண்ணி கொடுக்கணும். ஆவரேஜ் செகண்ட் வைஃப் இது பண்றதுக்காக. சரி, ஓகே. இது கிட்டத்தட்ட இது இவருக்கு அவர் பேர் என்னடா, அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தூதரா வந்தார்லடா உங்களுக்கு, அவருமே அவரோட ஒய்ஃபுமே இப்படிதானே இது பண்ணுவாங்க, செகண்ட் ஒய்ஃபா அவங்களோட
வேலைக்கார பொண்ணாவே இது பண்ணிருப்பாருல்ல. வேலைக்கார பொண்ணை வந்து இது பண்ணிருப்பாரு. நீ சொன்னது உண்மைதான். ஏன்னா அவங்க ஒய்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, வேலைக்கார மாட்ட போய் இவங்க ஒய்ஃப் கேட்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ண வந்தது. ஓகேவா? இப்ப இப்ப இது இரண்டாவதா போறாங்கல்ல. இப்ப நீ சொன்னல 2வது பொண்டாட்டிங்கிறல, கிடையாது 7வது பொண்டாட்டியா இருந்தா. ஏன்னா இஸ்லாம்ல வந்து பாத்தனா ஒரு ஆணுக்கு 7 மனைவிமார்கள். இப்பதான் வந்து மாத்திட்டு இருக்கானுங்க 4 மனைவிமார்கள்னு. கிடையாது. இஸ்லாத்துல ஒரு ஆணுக்கு வந்து 7 மனைவிமார்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். எத்தனை தலாக்கு? தலாக் அது அப் டு யோர்ஸ், அது உன்னோட பிரச்சனை. ஆனா கட்ட வேண்டியது 7 கட்டிக்கலாம். அப்ப இப்ப 7 ஃபுல்லா டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்ப 7 கட்டிக்கலாம். பண்ணலாம். அவங்க அம்மால. சரி, ஓகே. கோட்டை பூரா அழி முதல்ல இருந்து கோடு போடுன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கும். இது எக்ஸாக்ட்டா அப்படியே தான் இருக்கும். ஓகே. கன்கரண்ட் யூசர்ஸ் 7 பேர் இருக்கலாம் இல்லையா? அவ்வளவுதான். ஒரு கன்கரண்ட்னா அட் a டைம்ல சிஸ்டத்தை யூஸ் செய்பவர்கள் 7 பேர் தான். அதுக்கு மேல கிடையாது. அதாவது நீ 7 பேர் வச்சுக்கலாம்டா. 7 பேருக்கு மேல போனோம்னா முதல் அனுப்பிட்டு 8வது வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அன்னைக்கே எவ்வளவு கட்டுப்பாடா இருந்திருக்காங்க பாத்தீங்களா முஸ்லிம்ஸ் எல்லாம். இவங்கள பார்த்து கத்துக்கங்க. சூப்பரா சொன்னீங்க. ஓகேங்களா? இதுல இத்தனை மனைவி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பெருமையா ப்ரோனா கிடையாது, கடமை. நீ இத்தனை மனைவி கல்யாணம் பண்ணணும், விளைநிலைகளை நீ திருமணம் செய்வது என்பது கடமை உன்னோட இது. ஓகே. எப்படி வந்து இஸ்லாத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு முஸ்லிமாக பிறக்கப்பட்ட ஆணோ ஒரு பெண்ணோ இல்ல எந்த ஜென்டரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜென்டராலாம் அலோவ் பண்ண மாட்டானுங்க, விஷ வச்சு கொன்றுவானுங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அந்த 5 கடமைகளும் பூர்த்தி பண்ணணும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தோன்னா ஹிடன் கடமைஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. அதுல வந்து இடைச்சொற்கள் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 மனைவிமார்கள். ஓகேவா? நீ வந்து பாத்தோன்னா மினிமம் 4 மனைவிமார்கள், மேக்ஸிமம் அப் டு யோர்ஸ். சோ இதுதான் வந்து பாத்தோன்னா ஒரு திருமணம் செய்து கொள்ள போகும் இஸ்லாத்தின் பெண்ணோ ஆணோ 1 மாதத்துக்கு முன்பு படிக்க வேண்டிய குரான், அதாவது செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி குரானை கையில கொடுத்து படிக்க சொன்னது இதுதான். இது நடைமுறையில இருக்கிறது. ஓகேவா? நடைமுறையில இருக்கிறது. சோ குரான்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு முற்போக்கா இருக்காரு அல்லாஹ். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும். அதாவது 69 பண்ணு, ப்ளோ ஜாப் பண்ணாத, ஆனல் செக்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி 69க்கும் ப்ளோ ஜாப்புக்கும் டிஃபரன்ஸ் தெரியலடா அவனுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. தெரியல. அவன் ஏதோ அப்ப இருக்கிற காட்சியில அவன் அப்படி எழுதிட்டான். சரியா? இப்ப இருக்கிறவனுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மாடர்ன் வேர்ல்டு ரெக்வயர்டு மாடர்ன் சொல்யூஷன், ப்ராப்ளம் ரெக்வயர்ட் மாடர்ன் சொல்யூஷன்ங்கிற மாதிரி இவனுங்க மாறிட்டானுங்க. இப்ப உள்ள இருக்கிற பச்சை சங்கி எல்லாம். ஓகேவா? சோ பொசிஷனு, அதுக்கப்புறம் கேட்டகரிஸ், லிட்டரலா வந்து பார்த்தோன்னா அது ஒரு பான் வெப்சைட் மாதிரி அது. ஓகேவா? உன்னோட விளைநிலங்களை வந்து சர்ச்சில போட்டு நீ என்ன பொசிஷன், எப்படி என்ன, இதெல்லாம் ஹராமு, இதெல்லாம் ஹலால்னு சொல்லி உனக்கு வந்து கேட்டகரிஸ் பண்ணி வச்சிருப்பானுங்க. இதுதான் என்னோட மேம். அந்த துவா அப்படியே ஒண்ணு சொல்லிரு. அந்த இதுக்கு மேட்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு துவா சொல்லுவானுங்க. அது என்ன துவாடா? அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. சும்மா சொல்லக்கூடாதா? பண்ண போறீங்கன்னா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே சாரே. கரெக்டா இருந்துங்க. சரி ஓகே மாமே. சரி ஓகே. சரி ஓகே. அடுத்ததாக எங்க வாப்பா அருமையா சொன்னாரு. ஆமா. இப்ப ரவுண்ட் 1ல யாருக்கு அது நல்லா இருந்துச்சுன்னு நேயர்கள் பதிவிடுவார்கள். இப்ப சூசன் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. என்கிட்ட ரவுண்ட் 2ல வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கதைகள் எதுவும் இல்ல. பட் சின்ன சின்ன ஷார்ட்ஸா நம்ம யூடியூப்ல போடுற அளவுக்கு வேணா சொல்லலாம். என்னன்னா ஒரு வாட்டி இந்த மகாபாரதத்துல ஒரு கதை வருதுங்க. என்னன்னா பீஷ்மர் இருக்காருல்ல, பீஷ்மர். அந்த ஆள் வந்துட்டு கடைசி போர்ல வந்துட்டு அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கும் போது எல்லாம் வந்து பாக்குறானுங்க. யாரு? பேர பசங்க வந்து பாக்குறானுங்க. சரிங்களா? இல்ல அம்பு படுக்க விட்டது யாரு ப்ரோ? இல்ல அம்பு படுக்க விட்டது யாரு ப்ரோ? அதுதான் அதே. அப்புறம் என்னடா சுண்ணி, அப்புறம் என்னடா இங்க வந்து பாக்குற போடா அப்படி. டெத் பெட்ல இருக்கும்போது அந்த ஆள் டெத் பெட்ல இருக்காரு. சரியா? தி ரியல் டெத் பெட். ஓகே. வந்து பாக்குறானுங்க, எல்லா பேர பசங்களும் வந்து பாக்குறானுங்க. இவனுங்க எல்லாம் செத்து போயிட்டானுங்க, கௌரவர்ஸ் எல்லாம் செத்து போயிட்டானுங்க. மீதி அந்த 5 பேர் வந்துட்டு பாக்குறானுங்க. பாத்துட்டு இப்போ நீ இருக்கவன, இப்போ நீ இருக்க, ஏமி நீங்க இருக்கீங்க, ப்ரூக் நீ இருக்க. இப்போ உங்க தாத்தா வந்துட்டு டெத் பெட்ல படுத்துட்டு இருக்காரு. சரியா?
சரி உங்க தாத்தாட்ட போய் நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன கேப்பீங்க? வயிறே போச்சு சொத்து எழுதி எப்படா வைக்க போற அப்படின்னு கேட்பேன். இல்ல நான் போய் என்ன தெரியுமா கேட்பேன், தாத்தா உங்க 6வது பொண்டாட்டி எப்படி கல்யாணம் பண்ணீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. நீங்க என்ன கேப்பீங்க? கேட்க மாட்டேன், நிம்மதியா போய் சேரு அப்படின்ற மாதிரி. நிம்மதியா போயிரு. வெரசா கிளம்ப ஆக வேண்டிய காரியத்தை பாக்கணும். அந்த இதெல்லாம் பாடகட்டுல அப்படின்றாங்களா ஏமி அந்த பக்கம், பாடகட்டுல இந்த பக்கம் ட்ரம்ஸுக்கு சொல்லியாச்சா, மாலை வாங்கியாச்சா அப்படின்றாங்களா. சரி ஓகே. ஆனா இவன் தர்மம் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நீதியின் உருவம்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க சரியா. அவன தர்மம் மாதிரி எவனுமே இருக்க முடியாது. நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, தர்மம்டா அப்படின்னுட்டு இருப்பானுங்க சரியா. அவன் போயிட்டு வந்துட்டு டெத் பெட்ல இருக்க தாத்தா கிட்ட கேக்குறான், என்னன்னு, தாத்தா 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 ஆண் பெண் சேர்க்கையில யாருக்கு உணர்ச்சிகள் அதிகம், ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படின்னு கேக்குறான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற தற்கொலை போல. சரி ஓகே. அப்படி கேட்கும் போது அவங்க தாத்தா வந்துட்டு ஒரு கதை சொல்றான் சரியா. என்ன கதை சொல்றான், இது என்ன கரும்பு முடிச்ச கதைன்னே தெரியல, என்ன இளவுனே தெரியாம உட்காந்து யூடியூப்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல வேற ஒரு பொண்ணு வேற அப்படியே மேலையும் கீழே ஏத்தி இறக்கி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. இல்ல இப்ப அப்படியே போன் அப்படியே சைட்ல வைக்கிறீங்களா, அப்படியே கை அப்படியே பேண்ட் கிட்ட போகுதாமா. இல்ல அதாவது சூசன் வந்து சாமி கும்பிடுறானா எப்படியாவது என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை காமிச்சிருங்கன்னு. அதை 5 நிமிஷம் கழிச்சு பேண்ட்டுக்குள்ள கை விடுறானா, அப்ப கடவுள் சொல்றான் பண்ணா பாருடி. அதே மாதிரிதான் இருக்கு. அவங்க தாத்தா என்ன கதை சொல்றான்னா, ஒரு காலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தானா சரியா. அந்த ராஜாவுக்கு வந்துட்டு ஒரு மனைவி இருந்தாலும் பிடிக்காமயே வந்துட்டு 4 பசங்களை பெத்துக்கிட்டானா. எது பிடிக்காம 4 பசங்களை பெத்துட்டானா? ஆமா கேளு, 4 பசங்களை பெத்துக்கிட்டானா. அதுல வந்துட்டு சந்தோஷமே இல்லையா. இவன் பசங்களுக்கு வந்துட்டு பொண்டாட்டி திட்டுறாங்களாம், உனக்கு வந்துட்டு நம்ம பசங்க மேல அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களாம் சரியா. இதனால வெறுத்து போயிட்டு என்ன பண்ணா, மேல கடவுள் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காராம் சரியா. என்னன்னு, இவனுக்கு ஏதோ ஒரு பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு நாள் வந்துட்டு இந்த ராஜா வந்துட்டு குளத்துல குளிக்க போயிருக்கானா சரியா. குளிக்க போயிட்டு இந்த கதைக்கும் இந்த அவன் இவன் தர்மம் கேட்ட கேள்விக்கும் என்ன கரும்பு பிடிச்ச கணக்குன்னு கடைசியில வருவான். இப்ப அதை சொல்றேன். குளிக்க போனே தண்ணியில முங்கி எந்திரிக்கிறானா, திடீர்னு பார்த்தா ஜெண்டர் ஸ்வாப் ஆயிட்டானா சரியா, ஒரு பொண்ணா மாறிட்டானா. அப்படி இருக்கும்போது அந்த ராஜா மாறினதுக்கு அப்புறம் பாய்ஸ் இப்போ ஜென்வின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சுல்ல, ஒரு சீரிஸ் இருந்துச்சுல்ல, பாய்ஸோட ஒரு ஸ்பின் ஆஃப். அதுல அந்த ஜோர்டன் சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும்ல, பை ஜெண்டர் கேரக்டர். ஆமா ஆமா ஆமா. அந்த கேரக்டர் எப்படி வந்து ஆணாவும் மாறிக்கும் பொண்ணாவும் மாறிக்கும் அந்த மாதிரி. பாத்தியா அப்பயும் அவனுக்கு வந்து பார்த்தனா கண்ணாடி பாத்துக்கிட்டு பாக்குறானா, இப்ப ஆணா மாறணுமா பொண்ணா மாறணுமான்னு கண்ணாடி அப்படியே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கேளு மாறினதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டானா, என்னடா இது இப்படியே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது அந்த பக்கமா அப்படியே அந்த காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம தொலைஞ்சு போயிட்டானா சரியா. இப்படியே நம்ம ஊருக்குள்ள போய் மானவன் இது பண்ண முடியாது, மானங்கிட முடியாது, அதனால நம்ம எங்கேயாவது யாரு கண்ணிலையும் படாம போயிருவோம்னு சொல்லிட்டு போயிட்டானா. வேற ஒரு தேசத்துக்கு போயிட்டு அங்க ஒரு ராஜாவை பார்த்து சாரி அங்க வந்துட்டு ஒரு ராஜா வந்துட்டு இவன் பொண்ணா மாறுற இந்த ராஜாவை பார்த்து எலெக்ஷன் ஆயிடுச்சு சரியா. எலெக்ஷன் ஆயிட்டு வா உன்னை கூட்டிட்டு போய் ராணியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவன் வேற வழி இல்லாத காரணத்தால போயிட்டு நிறைய என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன், 10 வருடங்கள் நல்லா மஜா பண்ணி ஒரு 20-25 குழந்தையோ பெத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம். ஆனா இவனுங்க வருஷ கணக்கும் சரியா இல்ல, இதையும் வந்துட்டு தப்பா மென்ஷன் பண்ணி வச்சிருக்கானுங்க. 10 வருஷம் தான் ஆகுது, ஆனா 25 குழந்தை பெத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. ஒரு அட்டம்ப்ட்ல 4-5 இருக்கும்பா, நீ போப்பா. அதுக்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ண போயிருக்கோம், பேக் டு பேக் வச்சிருப்பாங்க. அப்படி இது பண்ணிட்டாங்களாம். பண்ணதுக்கு அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு ஒரு போர் ஒண்ணு வருதான். எந்த நாட்டுக்கு ரெண்டு நாட்டுக்கு போர் வருது சரியா. எந்த நாடுனா இவன் ராஜாவா இருந்த நாட்டுக்கும் இப்ப இங்க இருக்கிற நாட்டுக்கும் போர் வந்து இவங்க பசங்களே அடிச்சுக்கிட்டாங்க சரியா.
இவங்கள பசங்கள அடிச்சுக்கிட்டு 2 பேரும் செத்து போயிட்டாங்க. 2 பக்கமும் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு மைதானத்துல உக்காந்துட்டு ஒரே அழுகையை பார்த்துட்டு கடவுள் ஒரே வந்துட்டு அழுக. ஆமா இறங்கி வந்துட்டு, உனக்கு இப்ப 1 வாரம் இருக்கு, நீ அங்க இருக்க ராஜாவா இருக்கும் போது பெத்த பசங்க வேணுமா, இல்ல இங்க ராணியா இருந்துட்டு பெத்த பசங்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க ராணியா இருந்துட்டு பெத்த பசங்க தான் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டதாகவும், அதோட கடவுள் வந்துட்டு அந்த பசங்களை உயிர் தெளிச்சதாகவும் சொல்றாங்க. சொல்லி யாரு இந்த பீஷ்மர் வந்துட்டு கதையை முடிக்கிறான். முடிச்சதுக்கு அப்புறம் பேரண்ட சொல்றான், சொல்லு பேரனே, சொல்லு மவனே, இந்த கதையில இருந்து உனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அர்ஜுனன் சொல்றான் அர்ஜுனன் என்ன சொல்றான், தாத்தா ஆணவ பெண்ணாவ மாற முடிஞ்சுன்னா நானே பண்ணிக்குவேன் தாத்தா அப்படின்றானா. இல்ல பெண்ணுக்குதான் தாத்தா உணர்ச்சிகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறான் அந்த கதைய. இது கதைக்கு இதுக்கு என்ன சம்பந்தமாயிருனே தெரியல. ஆனா எழுதி வச்சிருக்கானுங்க. இதுக்கு காஜிகா மிஸ்க். சரி ஓகே, அடுத்து சொல்ற கதையாடாது. இல்ல இங்க பாருங்க, அவன் டெத் பெட்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்கான் தாத்தன், இவனுக்கு 3 பேரும் உட்காந்து சர்க்கிள் சேர் பண்ணிட்டு இருக்கானுங்களா, சொல்லுங்க தாத்தா. ஒருத்தன் மாத்தி பிடிச்சு அடிச்சிட்டு இருக்கிறானுங்களா. அதான் தாத்தாவை சுத்தி அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காங்க, சுத்தி உட்காந்து கேட்டுட்டு இருக்கானுங்களாம். டேய் பேர பசங்க என்னடா பண்றீங்க, ஏதோ கறக்கு முறக்குன்னு சவுண்ட் வருது. சரி ஓகே. அடுத்ததாக ஏமிசான் நீங்க சொல்றீங்களா? அப்ப நான் முன்னாடி சொன்ன கதையோட கண்டினியூஷன் இது, சரியா? முன்னாடி சொன்ன கதை வந்து முன்னாடி சொன்ன கதையோட டிஃபரெண்ட் வெர்ஷன். என்னன்னா அது யார் எழுதுனதுன்னா வால்மீகி ராமாயணத்துல வரக்கூடிய கதை அது, சரியா? அது வந்து எதுக்கு எழுதியிருக்காங்கன்னா, விஷ்ணு கும்பிடுறவங்க சிவனை அட்டாக் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி அவன் 100 வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இப்ப அதுக்கு பதிலா இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த கதையோட ஃபர்ஸ்ட் போர்ஷனை எடுத்துக்கிட்டானுங்க. அதாவது இவங்க வந்து 100 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறத எடுத்துக்கிட்டாங்க. இவங்க எதுல பதிலடி கொடுத்திருக்காங்கன்னா, காஞ்சி புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் இருக்கு, சைவ மதத்துல எழுதப்பட்ட புராணம், சரியா? அதுல வந்து என்ன எழுதிருக்காங்கன்னா, எடுத்துக்கிட்டாங்க இந்த கதைய. ஓகே, அவன் வந்து 100 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால வந்து இந்த தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷ்ணு முதற்கொண்டு, அந்த கதையில வெர்ஷன்ல வந்து விஷ்ணு வரமாட்டாப்ல, பிரம்மா முதலைய 30 முக்கோடி தேவர்களும் போவாங்க. இந்த கதையில என்ன வருதுன்னா, அந்த தேவர்களோட சேர்த்து பிரம்மா விஷ்ணுன்னு 2 பேரையும் சேர்த்து ஸ்பெசிபிக்கா அந்த நேம் கொடுத்து ஆட் பண்ணிட்டாங்க. ஆமா, அங்க வந்து பொதுவா எல்லா தேவர்களும் சொல்லிட்டாங்க. இங்க வந்து அட்டாக் பண்ணும் இல்லையா, அதனால வந்து ஸ்பெசிபிக்கா பிரம்மா விஷ்ணு எல்லாம் போட் பண்ணிக்கிட்டாங்க. போயிட்டு நிப்பாட்ட சொல்றாங்க, ஐயோ சாமி நிறுத்துங்க, சாமி சாமி அப்படின்ட்டு அவசர அவசரமா ஒடியாந்து நிறுத்த சொல்றாங்களாம். நிறுத்த சொல்றான திடீர்னு வந்து எல்லாரும் இப்படி அவசர அவசரமா வந்து நிறுத்துங்கன்னு சொன்னோன்னே சிவன் வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தவரு அப்படியே எந்திச்சு வந்து வராராம். ஆமா, நிறுத்த சொன்னீங்க காண்டார் வழிகளா அப்படி சொல்லிட்டு வராப்ல. வந்து எதுக்குடா நிறுத்த சொன்னீங்க அப்படின்னா, என்ன சாமி நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து பூமியில நிறைய குழந்தை பிறந்துரும், அப்புறம் நாங்க என்ன பண்றது, அப்படி பூமி தாங்காது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, சரியா? இது நிறைய கர்ப்பம் வரும் இதனால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சிவன் இருந்துட்டு, இவன் பொண்டாட்டி கூட மேட்டர் பண்றதுனால எதுக்கு நிறைய கர்ப்பம் வருது, நிறைய குழந்தை பிறக்கும் தான், பூமியே தாங்காத அளவுக்கு. சூப்பர். சரி ஓகே, இது மாதிரி அப்ப என்ன பண்றது அப்படின்னா, சரி நான் நிறுத்திக்கிறேன், ஆனா கொஞ்சம் வெளியே வந்துருச்சு, அதனால என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாரும் ஆளு கொஞ்சமா குடிச்சிருங்க. என்னடா இது, இந்த கோன் ஐஸ்கிரீம்னு சொன்னது வந்து உண்மை. இப்ப தெரியுதா, நீங்க போன டைம் ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல சொன்னது அப்படியே இங்க நடக்குதா? ஆமா, நாங்க சர்க்காஸ்டிக்கா சொல்லிட்டு இருந்தோம். அதாவது அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்க.
அந்த கற்பம் ஓ தேவர்களே, அந்த கற்பம் தரிக்க கூடாது என்பீர்கள். ஆனால் அந்த குளிர்ந்த முத்தை உருக்கினால் போல் வெண்மையாக வெளியே போகும் நீரை குடியுங்கள். ஏண்டா அது என்ன பாயாசமாடா எடுத்து குடிக்கிறதுக்கு? பாயாசமே நான் குடிக்க மாட்டேன் போயா. இதுவே உடனே வந்து இப்ப கேளுங்க, இப்பதான் அடுத்தது வருது. அக்னி பகவான் அங்க வந்து ஏத்திக்கு சொன்னாங்கல்ல, ஏத்துக்குள்ள போய் நிப்பாட்டுறான்னு சொன்னாங்கல்ல, இங்க வந்து அதே பகவான கையேந்தி வாங்கிக்கிறான். அரே சத்ரியா, உங்களை என்ன எழுதி வச்சிருக்காருங்க பாருங்க. இல்ல அடி பம்ப்ல நம்ம சின்ன பசங்க எல்லாம் பம்ப் அடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் வாய வச்சுட்டு நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஐயோ சும்மா இருக்கியா கருமம். இப்படியாக வந்து பூமியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வாங்கி குடிச்சிட்டாங்க. என்ன வாங்கி மடக்கு மடக்கு குடின்னு சொல்லுவாங்கல்ல, லிட்டரலா பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்க அப்பவே பண்ணிட்டோங்கிறானுங்களா? டேய் இதையும் மேடம் ஆண்டவர் ஃபேன்ஸ் மாதிரி பண்ணாதீங்கடா தயவு செஞ்சு. சரி கேளு, குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிரம்மா, விஷ்ணு, மத்த தேவர்கள் எல்லாரும் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. டேய் அடே பக் 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 கூட ரோல நான் எடுத்துக்கிறேன். வாயிருக்கு நீ என்ன வேணாலும் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு கேக்குறாங்க, ஐயோ நீங்க சொன்னீங்கன்னு குடிச்சோம், இப்ப நாங்கெல்லாம் பிரெக்னன்ட் ஆயிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வந்து சிவன் இருந்துட்டு காஞ்சிபுரத்துல இருக்க ஒரு சுரஹரி தீர்த்தத்துல போய் குளிங்க, உங்க கர்ப்பம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. சரி அது சரி, இப்ப சப்போஸ் வந்து அந்த கர்ப்பம் வந்து கலைக்காம பெத்துக்கிறாங்கன்னு எப்படி பெத்துக்க முடியும்? தூத்துறியாடா பெத்துப்பீங்க. அதானே, அதுக்குதான் கலைஞராங்க. குஞ்சு ஓட்ட வழியா பெத்துக்கிறானுங்களாமா, வெட்டி சதுரிக்கிட்டு வருதாமா, ஜென்வில காமிக்கிற மாதிரி. இல்ல 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 இல்ல, அதான் குளத்துலயும் தாண்டா நார் அடிச்சு வச்சிருக்கேன், அங்கேயும் கடை போய் விடுறது. குளத்துலயும் தானே நார் அடிச்சு வச்சிருக்கோம், பூமி அது வந்து பழைய கதை. அது பழைய கதை வந்து பூமியில விட்டது வந்து பழசு, இதான் குடிச்சிட்டாங்கல்ல. ஓகே ஓகே. அதனால இப்ப என்ன பண்றாங்க, வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டு காஞ்சிபுரத்துல இருக்க சுரஹரி தீர்த்தத்துல போயிட்டு குளிச்சா பிரெக்னன்சி வந்து கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க போய் குடிச்சு கலைச்சிருக்காங்க. அததான் வந்து எழுதியிருக்காரு பெரியார். வந்து இது வந்து இதுவும் வந்து கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தா பெரியார் போய் கேள்வி கேட்டுக்குங்க. அதாவது சிவனை வந்து பல ஆயிரம் வருஷம் சிவன் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு ராமாயணத்துல எழுதுனா, சைவத்துல வந்து என்ன எழுதுறாங்க, ஆமா பண்ணா, அத வாங்கி விஷ்ணு குடிச்சான் அப்படின்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்காங்க. என்னடா உங்க கதை மயிறு இது? இத வந்து எவனும் நாத்திகன்லாம் சொல்லல, உங்க ராமாயணமும் காஞ்சிபுராணமும் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி கடவுள் பக்தர்களை வந்து கேள்வி கேட்கிறார். இல்ல ஒண்ணு வந்து இத வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு வச்சிருந்தா கூட இதுல இருக்க பிரச்சனைகளை வந்து கேள்வி கேட்டுக்க முடியும். என்ன எப்படிரா வாயால குடிச்சா பிரெக்னன்ட் ஆக முடியும், அதான் ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லி கேள்வி. கிங்கி ஸ்டெப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அதை படிச்சாலாவது கொஞ்சமாவது ஒரு செக்ஸ் எஜுகேஷன், இந்த ஃபோர் பிளே, இந்த மேட்டர் அதெல்லாம் எப்படி பண்ணதுன்னு தெரிஞ்சு, இத போய் புனிதப்படுத்தி அதுக்கு மேல நோ மோர் சீ மோர். இல்ல ஏமி, இந்த கர்ப்பத்தை கலை கூட பவர் இல்லையே, நீங்க என்னடா தேவருங்க பைத்தியக்கார போறீங்களா? இதுக்கே பவர் இல்ல, என்ன மயிருக்கு நீங்களாம் கடவுள் நிக்கிறீங்க, நக்கறதுக்கு கடக்குறீங்க. அசுரர்களே பரவாயில்ல, அசுரர்களை தோக்க முடிக்க சேக்கு ஓகே, அவனுங்க ஏதோ மியூட்டன்ட் மாதிரி எக்ஸ்மென்ஸ் மாதிரி தெரியுறானுன்னு வச்சுக்கோங்க. கூட பவர் இல்லையாடா, இதுங்களாம் என்னடா கடவுள்? சை கர்மம். இப்படியாக இந்த செகண்ட் வெர்ஷன் முடியுது. இன்னொரு ரவுண்ட்ல இன்னொரு கதை இருக்கு, அதையும் சொல்றேன் அடுத்து. சரி சூப்பர். அடுத்த பார்ட்டுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஆமா அடுத்த பார்ட்டு கூட வச்சுக்கலாம். இப்ப என்னோட கதையை நான் சொல்றேன். இது வந்து யாருடைய கதை என்றால்
சரஸ்வதி தேவி இருக்காங்கல்ல, அதாவது கல்வியின் கடவுள் என்று கூறப்படும் சரஸ்வதி தேவியின் கதை. ஓகேவா? சரஸ்வதி தேவியின் கதைனாலும் இதுல வந்து பிரம்மனுக்கும் இவங்களுக்கு எப்படி லிங்க் ஆனிச்சு, இவங்களுக்கு யாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம சொல்லி ஒரு கதைய இதுல இருக்குது. இது வந்து எதுல இருந்தது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இதுவும் அதே புக்கான அபிதான சிந்தாமணி அந்த புக்ல தான் 588 பக்கத்துல இருக்குது. இது வந்து என்னன்னா சரஸ்வதிக்கு ஒரு 2-3 கதை இருக்குது. இவங்க வந்து இப்படி பறந்துருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு 2-3 கதை இருக்குது. அதுல ஒண்ணு வந்து எப்படின்னா பிரம்மனோட இது ஞான திருஷ்டில இருந்து பிறந்ததா சொல்லுவாங்க ஒண்ணு. சரியா? ரெண்டாவது வந்து அகத்தியருக்கு வந்து பிறந்ததாகவும் ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பிரம்மன் யாகம் செய்யும் போது கலசத்துல தோன்றான், இது வன்னியர் மாதிரி அக்னி கலசத்துல தோன்றான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. சரியா? அதுல இருந்து ஒரு கதையை தான் நான் இப்ப சொல்ல போறது. சரியா? இது வந்து எப்படின்னா என்ன மாமே யாரா இப்ப என்ன கூப்பிட்டாங்க? வன்னியர் வந்துட்டானே. நீ சொல்லு. சரி, ஓகே. இப்ப வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரம்மன் வந்து என்ன பண்றான், அவனோட இது ஞான திருஷ்டியால ஒரு ஒரு மகளை வந்து பெத்தெடுக்கிறான், ஒரு பெண்ணை. ஓகேவா? பெத்தெடுக்கிறான்றத விட உருவாக்கி அது எப்படின்னா ரொம்ப அழகான பெண்ணு, அழகு கொள்ள அழகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெண்ணை வந்து உருவாக்குறான். அதுவும் பிறந்த உடனேவும் வரும்போது எப்படி வந்திருந்தான்னா ஒரு ஒரு மெல்லிசான வெள்ளை உடையில ஒரு கையில வந்து இதுவும் அது என்ன அந்த ஓலைச்சுவடியும், இன்னொரு கையில வந்து பேர் என்ன அந்த கையில தம்பூரா மாதிரி வச்சிருக்குமே, அது என்னது, வீணை. அந்த கையில வச்சிருக்கிற அந்த பொருள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, ஜபமாலை ஒரு கையில இந்த மாதிரி வச்சு பிறக்கும் போதே. சரியா? இத பார்த்த உடனே நம்ம இவனுக்கு வந்து பார்த்த உடனே நம்ம பிரம்மனுக்கு வந்து ஹார்னி ஆயிடுது. எப்படி இவங்கிட்ட இருந்து பிறந்த பொண்ணு அது, புரியுதா? ஆனா இந்த பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு ஹார்னி ஆயிடுது. யாருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, மண்ணும் பொண்ணும் ஒண்ணுங்க, அவ்வளவுதான். ஓட்ட கிடைச்சா போதும். அது புள்ளையா எப்படி பார்த்தாலும் மகதானே. அவுட் ஆஃப் டாபிக் கொஞ்சம் போய்க்கிறேன். இத கேள்விப்பட்டோன்னே பொண்ணு பார்த்தோன்னே மூடாதுன்னு சொன்னது கேள்விப்பட்டோன்னே எனக்கு திடீர்னு இந்த இப்போ ரீசெண்டா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கானே ஒரு மண்ணு கூதி, அவன் வந்து எனக்கு டாக்டர் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானே. அந்த தற்கொலையா? அவனை போட்டு பொழக்கணும் ஒரு நாள், வெளுன்னு வெளுக்கணும். சரி, ஓகே, நீ இந்த கதையை கண்டினியூ பண்ணு. சரி, ஓகே. இப்ப என்னன்னா இந்த மாதிரி பிரம்மனுக்கு பிறந்த இவ பார்த்துட்டு இவனுக்கே ஹார்னி ஆயிருது. சரி, ஓகே, இவளை எப்படியாவது முடிச்சவனுமாமே அப்படின்னு சொல்லி இவன் அடுத்து வரான். இவன் கிளம்புறான். கிளம்பி என்ன பண்றான், ஒன்னையும் இது பண்ண ஆரம்பிக்கிறான், அபியூஸ் பண்றக்க விரட்டினோடனே இவ இருந்துட்டு எஸ்ஐ ஓடுறா. சரியா? ஓகேவா? பிறந்த கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பெரிய ஆப்பாடா அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கும் போது ஒரு அளவுக்கு மேல என்ன பண்றான்னா தண்ணியா மாதிரி ஓட ஆரம்பிச்சிடறான். சரியா? தண்ணியா மாதிரி ஓடனோடனே என்ன பண்றான், இவனால பிடிக்க முடியல. என்ன பண்றான், அப்ப வந்து இவனுடைய 3 தலையையும் வர வைக்கிறான். சரியா? இவனோட பின்னர் இருக்க 3 தலையும் வர வச்சு எல்லா பக்கமும் தேடுறான். தேடி அப்ப வந்து என்ன பண்ண, எது மாதிரி நான் படம் பார்க்கல, எனக்கு தெரியல. ஓகேவா? இப்ப எப்படின்னா எல்லா பக்கமும் தேடுறான். தேடிட்டு அந்த தண்ணி என்ன பண்றான்னா வார்த்தை எடுத்து என்ன பண்றான், அதுக்கு வந்து தாலி கட்டுறான். ஓகேவா? தாலி கட்டினோடனே அது பொண்ணு உருவத்துக்கு மாறிடுது. அப்படியே அதை கட்டி தழுவுறான். ஓகேவா? தாலி கட்டினோடனே அதை வேலியா மாத்தி வச்சுக்கிட்டான். அந்த பிள்ளைய வந்து இது பண்ணிட்டு அப்பயே அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், மேட்ரு பண்ணிட்டு. இப்ப வந்து தாலி கட்டின மட்டும் இருந்துருவாளா, இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் வாய்க்குள்ளேயே அவளை வந்து சிறைச்சாலையா பயன்படுத்தி உள்ள வைக்கிறான். யார்? சரஸ்வதியை வந்து வாய்க்குள்ளேயே வைக்கிறான். அவன் பல்ல வந்து காவலாளியாவும் அவனோட நாக்க வந்து படுக்கை அறையாவும் வச்சு இது ஒரு சிறைச்சாலையா வச்சிருக்கிறான். அது கிட்டத்தட்ட வந்து 120 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன், நடுவுல ஒரு சின்ன இடைச்சொருகளா ஒரு விஷயத்த தெரிவிக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, என் அக்கா ஒருத்தங்க இருப்பாங்க, என்னோட ஹாஃப் சிஸ்டர். வந்துட்டு என்ன தூங்க வைக்கிறதுக்கு ஏதாவது கதை சொல்லு, தலை கோதி விடு அப்படின்னு சொல்லி சொன்னோம். நான் வந்து ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்போது, நான் 4வது 5வது படிக்கும்போது என்ன பண்ணுவேன்,
எங்க அக்கா ம், தலையில வந்து கதை சொல்லுவேன். தலையில ம், நெத்தி இருக்குல்ல, அதான் வந்து மொட்டை ம், மாடி. ம். கண்ணு வந்து ஒண்ணு கிச்சனு, ஆ. ஒண்ணு பாத்ரூமு, இது இது இல்ல ஏமி, வாய் இது வந்து எப்பனா இது எப்பனா நீங்க வந்து பெட்ரூமு. கரண்ட் போனப்ப கத்திக்கிட்டு ஓடுன டைம்ல கரெக்டா? ஆமா. அந்த டைம்ல ஆ. வந்து கதை ஆ. சொல்லுவேன். இது வந்து இது மாரி தலையில மேல இருக்க முடி இதெல்லாம் வந்து ம், பேன் ம். இருக்கும் தலையில. அதெல்லாம் வந்து ஆ. அங்க இருக்க பூச்சிகள். தலையில இருக்க முடியெல்லாம் வந்து பூச்செடி தோட்டம், டெரஸ்ல ம், தோட்டம் அப்படி சொல்லி கதை சொல்லுவேன். அப்ப வந்து நான் இந்த வாயில வந்து ஒரு சில ம். சமயம் வாய் வந்து கார் பார்க்கிங்கா வச்சுப்பேன். இல்லைன்னா ஒரு சில சமயம் வாய் வந்து பெட்ரூம் கார் பார்க்கிங் அங்கிருந்து கார் எடுத்துட்டு அப்படியே கீழ கை ஷோல்டர் வழியா வந்து கை பா பாம் இருக்குல்ல, அங்கதான் வந்து ஆமா. ஆபீஸ் இருக்கும். அங்க கார் ஓ! எடுத்துட்டு ஆபீஸ் வந்துட்டு வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் ம், போயிட்டு அந்த மாதிரிலாம் ம், ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பேன். அது மாதிரி இருக்குது. ம். கண்டினியூ. சரி, ஓகே. இந்த மாரி வந்து ஒரு 100 தேவ வருஷங்கள் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 100 தேவ வருஷம்னா ரொம்ப அதிகம். இங்க இது எப்படி வந்து டைம் லைன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து கிறிஸ்டோபர் நோலன் படத்துக்கு ஈக்குவலா ஒண்ணு ஒர்க் ஆகும். பிரம் அ ஏய், இது வந்து கிறிஸ்டோபர் நோலன் பக்கம் வராதீர்கள் இரியா நண்பர்களே, பகுந்து இருங்கய்யா விடுவேன். சொல்றேன் பாரியா. இரியா கிறிஸ்டோபர் நோலன் இங்க ஏ இருந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாருன்னு தோணும். நான் சொல்றேன் பாருங்க கதைய. ஏய் உங்களுக்கு அப்படிலாம் புரியும். சொல்லாதடா. சங்கிங்க ஆமான்றானுங்கடா. அவனுங்களுக்கு இல்லாத பாயிண்ட்ல அவனுங்கள எடுத்து செருப்பால் குடுக்காதடா அடிப்பேன். நீயு. அவனுங்கள வர சொல்லுங்க, செருப்பால் அடிப்பேன். இத மட்டும் ஒத்துக்கிற, அத எங்க ஒத்துக்க மாட்டியாடான்னு கேட்பேன். எங்க அதுக்கு புராணத்துல எல்லாமே இருக்கு அப்படிம்பானுங்கடா. சும்மா இருங்கடா. சயின்ஸையும் இவனுங்களையும் இணைக்கவே இணைக்காதீங்க தயவு செஞ்சு. இல்ல சொல்லு. எப்படின்னா, நம்ம நார்மல் பூமியில வந்து ஒரு டைம் இப்ப வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிரம்மலோகத்துல வந்து இப்ப இப்படி ஒரு ஒரு கணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கணம்னா ஒரு நிமிஷமா, ஒரு வருஷமா, ஒரு ஒரு கணம்னா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்ங்கிறது வந்து ம், நம்ம ஊர்ல வந்து நம்ம பூமியில வந்து ஒரு வருஷம் ஓடிருச்சு அப்படிங்கிற ம், மாதிரியான ஒரு டைம் டைலேஷன் இருக்கும் இங்கேயும் அங்கேயும். ஓகேவா? ம், இப்படின்னா ம், இதுல வந்து 120 வருஷம். பிரம்மலோகத்திலே 120 வருஷம்னா அப்ப எவ்வளவு 100ன்னா இப்ப எப்படின்னா 200 வருஷம் கிட்டத்தட்ட. ம், ஓகேவா? ம், 200 வருஷம் வந்து அவ வாய்க்குள்ளேயே வச்சிருக்கிறான் அவன். இதுக்கு வந்து ம், பெரியார் ஒண்ணு எழுதியிருப்பாரு. ஆசை ம், 60 நாளு, மோகம் 30 நாள்னு சொல்லி ஒரு டயலாக் இருக்கும் தெரியுமா? அது எல்லாத்தையும் அவன் ம், வந்து கடந்துட்டான். பிரம்மன் வந்து அத ம், கடந்துட்டான். அந்த ம், ஆசை 60 நாள், மோகம் ஒரு 300 நாள் 30 நாளவே அவன் கடந்து 120 வருஷமா வாய்க்குள்ள வச்சிருக்கிறான். அப்படின்ற மாரி அவர் ம், வந்து பெரியார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது நல்லா இருந்துச்சு, அத சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப எப்படின்னா ம், அந்த வாய்க்குள்ள வச்சுன்னு இருக்கிறதுனால கொஞ்ச நாள் பார்த்துன்னு இருக்கிறான். சரி, ஓகே, இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா, இங்கதான் வந்து familystokes.com ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி familystokes.com, இப்ப திரும்ப familystokes.com ஸ்டார்ட் ஆகுது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி எனக்கு ஒண்ணு வைக்கிறான் ஆப். என்ன பண்ணிருப்பான்னு சொல்லி ஏதாவது ஒரு இது இருக்கா? கெஸ் இருக்கா? இல்ல சொல்லு. தெரியலையே, சொல்லு. என்ன பண்றான்னா, அவனோட பையனான பிரம்மனோட பையனான பிரம்மபுத்திரன், அவன் பேர் நல்ல பேரு சுவயம்பு, அவன் பேர் என்னமோ கருமோ, சரி பிரம்மபுத்திரன்னே வச்சுக்கோ. அவனை என்ன பண்றான், கூட்டு வந்து வா மகனே, இந்த இவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதாவது இவளுக்கு ஒரு வகையில பார்த்தா தங்கச்சி முறை வருது, இன்னொரு வகையில பார்த்தா சித்தி முறை வருது. இவனுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறான். சூப்பர்ல. familystokes.com. நாட்டி அமெரிக்கா. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு அவனும் இருந்துட்டு இந்த மாதிரி இவனால முடிஞ்சதெல்லாம் பண்றான். இதத்தான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து 3 கதைகள்ல இது ஒரு முக்கியமான கதையா இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதுல இருந்து வந்து தொகுப்பு தான் இந்த கதை. familystokes.com. அவ்வளவுதான். ஓகே, ஓகே. இப்ப நான் சொன்னது என்ன? நீங்க சொன்னது எது ஏமி? அக்கோல்டு.காமா? நீங்க சொன்னதா? அது தக்கோல்டு வந்து கேட்டகரி. familystokes.comங்கிறது ஒரு தனி இதே இருக்குது, வெப்சைட்டே இருக்குது. நீங்க சொன்னது எதுல எப்படி எதையுமே டிஃபைன் பண்ண முடியாது. அது வந்து அன்சால்வபிள். ஆமா. ரியல் கிறிஸ்டோபர் நோலன் மூவி. கரண்ட் படம் தான் அது. அது நான் ஒரு சர்க்காஸ்டிக் ஏன்டா டோன்ல சொல்லிட்டு கிறிஸ்டோபர் இருக்கேன். நோலன் வேற இதுல சேர்க்கறீங்க? டேய், டேய், கம்முனு டேய், இருங்கடா. இல்ல சயின்ஸ் இருக்கு ஃபிக்ஷன். இருக்கு 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 ஏமி சொன்னதுல இருக்குது. காக் 4Kன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. என்ன என்ன கேட்டகரிடா இது? நான் அது பார்த்ததே அதுதான் கேட்டகரி, அதேதான். அந்த இது சொல்றது அதுதான். சோ அத நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. பட் அவங்க கதையில சொன்னாங்கல்ல, அது ஒரு கேட்டகரி. அண்ட் ஒரு வெப்சைட் இருக்கு, அது வந்து பார்த்தோன்னா காக் 4K. யாருன்னா வரம்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருப்பானா? இல்ல, நம்ம ஆளுங்க இன்னும் 2 கப் சோன்கள் தானே எழுதல. அவனுக்கு எழுதி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு தெரியாம இருக்கு. இல்ல நீ ஃபுல்லா படிச்சீனா இருக்கும். மகாபாரதம்லாம் ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சீனா இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நானும் பிடிக்கிறேன். ஒரு இரு நாள் வச்சு. இரு இரு
சரி ஓகே. அடுத்து நான் இன்னொரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். சின்ன குட்டி சொல்றேன். சரியா? என்னன்னா இவன் நம்ம அக்னி பிரதர்ஸ் இது வருவோம். சரியா? ப்ரூக் வந்துட்டான். வந்துட்டானா? ப்ரூக் சொல்லலாம் அக்னி பிரதர்ஸோட. என்ன யாரு 2 டைம்ஸ் போட்டது அப்படிங்கிறானா? சொல்லுங்க, என்கிட்டே கதையை சொல்லுங்க, நானே கேக்குறேன். அதாவது அக்னி எப்படி பிறந்தான்னா, விஸ்வானரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருக்கான். அவன் வந்துட்டு விஸ்வநாதன் விஸ்வநாதன்னா தமிழ்ல வந்து விஸ்வநாதன் சொல்லி எழுதியிருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. விஸ்வநாதன் தான். சரி ஓகே. இல்ல fuck we avoid Sanskrit bro அப்படின்றாங்க. அவன் வந்துட்டு என்ன பண்றான், சிவனை நோக்கி தவம் புரிந்து எனக்கு ஒன்ன மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்பதான் இவன் அக்னி பிறக்கிறான். இப்ப வந்து இந்த விஸ்வநாதன் தான் வந்து பார்த்தனா சிவன்கிட்ட கேட்டது, சிவன் மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும்னு. ஆமா. அதுக்கு சிவன் என்ன சொல்லிருப்பாரு நினைக்கிறேன், உண்மையா என்ன சொல்லிருப்பாரு நினைக்கிறேன்? என்ன சொல்லிருப்பாரு? வேணா பொண்டாட்டிய 2 நாளைக்கு எங்க அப்பன்ட்ட விட்டுட்டு போடா அப்படின்னாரா? இல்ல இப்படி சொல்லு. இல்ல இப்படி சொல்லுவான். அப்பதான் தெர இல்ல கலட்டு. சரி கலட்டு. இல்ல நான் ஒரு வெர்ஷன் சொல்றேன். ஓகே, உனக்கு என்ன மாதிரி பையன் தானே வேணும், டைம் டேட் அண்ட் டைம் சொல்லு, நான் வந்துட்டு போறேன். நீ வீட்டுல இருக்க கூடாது. நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலா பார்த்து ரூம் புக் பண்ணாலும் சரி, வீட்லயே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணாலும் சரி. ஐயோ, இதெல்லாம் யூடியூப்ல பேசினோம்னு வச்சுக்க பொலந்துருவாங்க. உள்ள நம்ம எப்பயோ உள்ள போயிருப்போம், தப்பிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவன் மட்டும் பேசுறான், அம்பாலிகா இப்படி போனா அவன் அப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் பேசுறான். ஓய் பகவத்கீதையில போட்டிருக்கு, ஓய் கம்பராமாயணத்துல போட்டிருக்கு, ஓய் நாங்க என்ன ஓய் எக்ஸ்ட்ரா சொல்றோம். இதத்தானடா போட்டிருக்குன்னு தானடா வந்து கருப்பர் கூட்டமும் எடுத்து காட்டினாங்க. அப்புறம் அவனுங்களை மட்டும் ரவுண்டு கட்டி அடிச்சிங்க. அது எப்படி ஓய் நாங்க எழுதுறது நீங்க படிக்கலாம், அதுதானே எங்களோட பிரச்சனையே. நாங்க எழுதுறது நீங்க எப்படி படிக்கலாம்? உங்களுக்கு யார் உரிமை? இன்னொரு பொண்ணு என்னடானா, ராமானுஜரா யாரு போயிட்டு புத்தரோட தங்க புத்தர் சிலையை தூக்கிட்டு வந்து திருடிட்டு வந்து நேக்கா. ஏன்னா அதையே இவங்க சொன்னா அடிக்கிறீங்க, அவங்க சொன்னா பாராட்டுறீங்க. என்னடா உங்களோட பிரச்சனை? நாங்க கொஞ்சம் மென்டல். இல்ல இவங்களே ஒண்ணும் இல்ல, இவங்களே எழுதுவாங்களா, அப்புறம் இவங்களே அதை கேவலமா பேசுவாங்களா, அப்புறம் இவங்களே கேவலமா பேசுறதுக்கு கேச போடுவாங்களா? இல்ல இங்க சரி ஓகே. இல்ல இவங்க பேசினத படிச்சு காட்டினா அவங்களுக்கு தூக்கி உள்ள வைப்பாங்களாம். சரி கண்டினியூ பண்ணு. அதான் அடுத்து என்ன ஆகுதுன்னா, இவன் நிறைய முனிவர்கள் ஒரு 7 முனிவர்கள் வந்துட்டு யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது யாகத்துல இருந்த அக்னி வந்துட்டு பக்கத்துல குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், யாகம் பண்ணாங்களா இல்ல பீஃப் ஸ்டீக் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல யாகம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அக்னி வந்துட்டு அந்த 7 ரிஷிகளோட மனைவிமார்கள் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறத வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு அவனுக்கு இதாயிடுச்சு. சரிங்களா? ஹார்னி ஆயிடுச்சு. யாகம் பண்ணும்போது எதுக்குடா ஹார்னி ஆவற? ரிஷி ஹார்னி ஆவல, அக்னி பகவான வச்சுதானே இது பண்ணுவாங்க. அக்னிக்கு ஹார்னி ஆயிரும் பார்த்து. அக்னி ஹார்னி ஆகி அவனுக்கு ஹார்னி ஆயிடுச்சு. ஹார்னி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான், சரி எப்படியாவது மேட்டரை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது என் பொண்டாட்டிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. யாரு? அக்னியோட பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு போய் அந்த 7 ரிஷிகளோட மனைவிகள்ல ஒருத்தரா அந்த அக்னியோட பொண்டாட்டி வந்துட்டு உருமாறி வந்து இவன் இசையை தீர்த்ததா சொல்லப்படுது. அப்படி இல்லையா? அருந்ததின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த 6 பேர்ல வந்து அருந்ததியை தவிர்த்து மிச்ச 7 பொண்ணு மொத்தம், ஓகேவா? அதுல அருந்ததி தவிர்த்து மிச்ச எல்லா பொண்ணு மாதிரியும் இந்த அக்னியோட பொண்டாட்டி வந்து உருமாறி இவங்கிட்டே மேட்டர் பண்ணி அவனோட இச்சையை தீர்த்ததா சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இன்னொன்னு என்ன, ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு முனிவரோ யாரோ ஒரு ஆளு அவங்கிட்ட போயிட்டு உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். யாரு? அக்னி. அவன் இருந்துட்டு போட மயிராண்டி ஆடுறா நீ முட்டா புண்டான்னு கேட்டிருக்கான். கேட்டோன்னு சரி ஓகே இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இப்ப சொல்ல போறது கடவுள்களின் சில்லறைத்தனங்கள்ல இதுவும் ஒண்ணு. சரிங்களா? என்ன பண்ணிருக்கான்,
நம்ம ஏமிட்ட கேட்போம் இவனை. ஏமி இப்போ பொண்ணோட அப்பாட்ட போயிட்டு பொண்ணு கேக்குறான். பொண்ணோட அப்பா பொண்ணு தரல, ஏன்னா நீ தேவரா இருக்க. இல்ல ப்ரோ, அந்நியரா இருந்தா கொடுக்கலான்னு இருந்தேன், தேவரா இருந்தா கொடுக்கலாம் முடியாது அப்படின்னா. இல்ல இல்ல உன்னை நம்பிதான் என் பொண்ணை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நினைக்கிற டாபர் இல்ல, நீங்க நினைக்கிற டாபர் இல்ல, இது உண்மையான அந்த தேவர். அவங்க வந்து ஆமா பெரிய டாபர். என்ன நாடக காதல் பண்ண வேண்டியதான் பொண்ணு. சரி ஓகே. ப்ரூக்கு நான் இப்ப என்ன அப்பா வேணான்ட்டாரு, இப்ப வேற வழியே இல்ல, அப்ப மாதிரி வேஷம் கட்டி பொண்ணு தூக்கிட்டு வரதுதான். ஆனா அவன் பண்ணல. அவன் என்ன பண்ணிருக்கேன், அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட் இருக்குல்ல, அந்த பிரைவேட் பார்ட்ல போயிட்டு 10 வருஷமோ 12 வருஷமோ ஒளிஞ்சுக்கிட்டானா. சரியா? என்னடா டேய், ஏண்டா உனக்கு ஒளியத்து வேற இடமே கிடைக்கலையாடா? அதேதான் பெரியாரும் கேட்டிருப்பாரு, அதேதான் பெரியாரும் கேட்டிருப்பாரு, ஏன்டா உனக்கு ஒளியறக்கு இடமே இல்லையா, இங்கதான் போய் ஒளிவியா அப்படின்னு. இப்ப ஏன் அங்க போறாருன்னு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவங்க அப்பா கேக்குறாராம், என்ன புண்டைக்கு என் பொண்ணு உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். அப்ப அவரு சொல்றாரா, பொண்டைக்குதான் ப்ரோ பொண்ணு கொடுக்கணும். I took that personally. Okay. I took that literally. He took that literally. அப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டதுனால 12 வருஷமும் உலகத்துல வந்துட்டு அக்னி இல்லாதனால எல்லாம் தவிச்சு போயிட்டானுங்களாம். இத கேட்ட இத அறிஞ்ச முனிவர்களும் ரிஷிகளும் வந்துட்டு இவங்கிட்ட கெஞ்சறானுங்களாம், ஐயா தயவு செஞ்சு அவனுக்கு அந்த முட்டை குதி பொண்ணை கட்டி கொடுத்துருங்க, இல்லைன்னா எல்லாரும் சோழியோட முடிஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே, அந்த நாய் எங்க இருக்கான் வர சொல்லுங்க கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன்னு. அப்படியே அந்த பொண்ணோட இதுல இருந்து வெளியே வந்துட்டு கூச்சானான் டமால்னு. கூச்சதுக்கு அப்புறம் டே இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? அப்பதான் சொல்றேன், நான் பெட்டிக்குள்ள போனவ இங்க வந்துட்டேன். இல்லையா, இல்ல இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லிருப்பேன், இது ஒரு பான் வீடியோ இருக்கு சரியா. என்னன்னா அந்த வீடியோ வந்து இவனுக்கு வந்து ஒரு ஃபெட்டிஷ் இருக்கும், அவனோட பொண்ணு வந்து தலையை விடணும். அவனுக்கு ஒரு மொட்டை ஒருத்தர் இருப்பான், உள்ள விட்டு இருப்பான் சரியா, அவன் தலையை விட்டதுக்கே அந்த கவர் தான். அவ்வளவு உள்ள போய் சொல்லணும் அவசியம் இல்ல ஜீமா, ப்ளீஸ். இல்லமா இது வேற இது ஆக்வர்டா இருக்குன்னா இல்ல, இது ஆல்ரெடி வந்து நானும் சின்ன ஒரு தடவை சொல்லிருப்போம், வேற ஏதோ எபிசோட்ல சொல்லிருப்போம். 7ஆம் அறிவு. அதுக்கு இவன் வேற ஒண்ணு சொல்லிருப்பான், மினாட்டா இருந்துட்டு யாரு ப்ரோ நண்பன் பட விஜய் அண்ணாவான்னு கேட்டிருப்பான். டேய் சரி ஓகே. அந்த மாதிரி பண்ணவன் தான் அக்னி. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளோட கதையும் நாருது. சை கருமம். ப்ரோ நான் எப்படி பிறந்தோம்னு சொல்லவே இல்ல ப்ரோ இன்னும் நீங்க. டேய் இரு வேற யாவன்னு சொல்லிக்கிட்டு. சரி சொல்லுங்க ப்ரூக்கு, கதை இருக்கா ப்ரூக்கு உனக்கு? இல்லடா, அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. சரி ஓகே, அப்ப நான் ஓகே. இந்த அடுக்குரண்ட குட்டி இருக்குல்ல, அதை வந்து நான் வச்சு அந்த கதையை முடிச்சு விட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி ஓகே. இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இது நம்ம விநாயகர் சொல்ற இந்த விநாயகருக்கு வந்து கதைகள் இருக்கு. 3 கதைகள் சொல்லுவாங்க, மெயினான கதைகள். ஒரு கதை வந்து நம்ம வழக்கமா இதுல பாக்குறது, கார்ட்டூன்ஸ்ல ஆகட்டும் மூவில ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தது வந்து எதுன்னா நம்ம ஆமா பார்வதி குளிக்க போனா அவங்க அப்பனை உள்ள விடல, சதக்கன்னு தலையை வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த கதை. இந்த கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சனால இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப மிச்ச 2 கதைக்கு நான் வரேன். மிச்ச 2 கதை என்னன்னா, ஒரு கதை யாரு நம்ம பார்வதியும் சிவனும் வந்து ஒரு தடவை வந்து தோட்டத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இது யானைங்க 2 வந்து மேட்ரு பண்ண இருக்குது சரியா. யானைங்க 2 மேட்ரு பண்ணிட்டு இருக்கும் போது இதை பார்த்துட்டு வந்து இதுங்களுக்கு இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு மாதிரியான நல்ல இதாகி அப்பயே அங்கேயே கட்டி பிடிச்சி உருண்டு அது கூடயும் பிசாலிட்டி பண்ணதாகவும் சொல்லப்படுது. அப்படி பண்ணி அதுல இருந்து பிறந்ததுதான் இந்த அழுக்குரண்ட குட்டி சரியா. இது ஒரு கதை. 2வது கதை வந்து என்னன்னா, இது கஜமுகன்னு சொல்லி ஒரு அரக்கன் இருக்கிறான். அவன் வந்து யாருன்னா, இவனோட பிறப்பே ஒரு மாதிரி வித்தியாசமான பிறப்பா இருக்கும். ஓகேவா? அது வேற கதை. அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இவன்ல தேவர்கள் எல்லாம் பிடிச்சி நோண்டிட்டு இருக்கிறான்
சும்மா இல்லாம புடிச்சு வம்பெடுத்துக்கிட்டு அவனுல இது இவன் ஏன்னா பவர்ஃபுல்லா இருக்கிறான். பவர்ஃபுல்லா இருக்கனால இவனுக்கு தேவர்கள் எப்பயுமே சொத்த பயலுக்கு தானே, ஒரு வேலையும் பண்ண தெரியாது, ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. இவனுல எப்ப பார்த்தாலும் டேரக்டா போயிட்டு சிவன்கிட்ட போயிட்டு இது வழக்கம் போல கேக்குறானுங்க, ஐயா இந்த மாதிரி என்னை அடிக்கிறான் ஐயா, எது எப்படியாவது காப்பாத்தி விடியா அப்படின்னு சொல்லி கேக்குறானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்றானா, என் கலைதாகத்தை கலைப்பதென்றுக்கே வருகிறார்கள். இப்ப நம்ம பார்வதி கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் புல்லட்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி இதுக்கு போயிடுறாங்க. கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நந்தவனம் வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்பயும் 2 யானை துப் 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 அப்படின்னு சொல்லி மேட்ரு பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா, பீஸ்டாலிட்டி பண்ணிட்டு இருக்கு. அது பீஸ்டாலிட்டி இல்ல, இவங்க கலந்தாதானே பீஸ்டாலிட்டி. இப்ப அது 2 பண்ணிட்டு இருக்க பார்த்தோன்னா வழக்கம் போல மூடாயிடுச்சு. உங்களுக்கு மாமே மூடாயிடுச்சு, என்ன பண்றது, ஒண்ணு இல்ல வா அப்படின்னு சொல்லி உருமாறுறாங்க 2 பேரும், யானையாவே உருமாறுறாங்க. ஓகேவா, அப்படியே மேட்ரு போடுறாங்க. ஓகேவா, போட்டு அப்போ ஒரு குட்டி பிறகுது. அந்த குட்டி தான் நம்ம அழுக்குறண்ட குட்டி. கியூட்டா இருக்குல்ல கதை, விளங்கும்டா புண்டை. இப்படியாடா கதை. இல்ல எனக்கு ஒரு டவுட், இப்ப இவங்க 2 பேருமே யானையா மாதிரிதான் இது பண்ணிருக்காங்க. அப்பனா யானை தானடா பிறக்கணும், எப்படா மனுஷனும் யானையும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இது பிறந்திருக்கு. மனுஷனா மாறிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும்ல, 14 நாள் எல்லாம் வேலையெல்லாம் உள்ள நடக்கணும்ல. மனுஷனா தானே வந்திருக்கணும். அது உள்ள போனது யானையோட போம்ல. இது ஒரு கதைன்னு இதுக்கு வேற நீ லாஜிக் வேற கட்டுன்னு இருக்கு. வாயில குளிச்சதுக்கே பிரெக்னன்ட் ஆகும்போது இதெல்லாம் ஒரு மேட்டரா? அல்ல என்ன சொல்லிருக்காரு, வாயில குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு, குழந்தை பிறக்காது அப்படி குடிச்சா அப்படின்ட்டுதான். நல்லா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு ப்ரோ. இவனுங்க இருக்கிறானுங்க, இவனுங்க தரங்க. இல்ல இல்ல அல்ல அன்றே கணித்தார் அல்ல, அப்பவே முற்போக்கா இருந்திருக்காரு. நீங்க தான் அவர் அடிச்சிட்டீங்க அவசரப்பட்டு அடிச்சோம் சார். ஓகே சொல்லுவாங்க சொல்லுவாங்க. இல்ல அதுல இது நீங்க கேட்கலாம், அதாவது பெண் அடிமைத்தனம் அதிகமா பேசப்பட்டது இஸ்லாமில தானே அப்படின்னு. கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பா எழுதப்பட்டது அதெல்லாம். சரிங்களா, உங்களுக்கு அது அடிமைத்தனமா யாருக்கிட்ட இருந்துன்னா சைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அப்ப அப்படி கிடையாது, எங்க வீட்டு பெண்களை நாங்க தானே பாத்துக்கணும். இப்ப ஜீமோ பார்த்து சொல்றேன், அதாவது உங்க கருத்து உங்களுக்கு, எங்க கருத்து எங்களுக்கு. அதாவது உங்க வீட்டு பெண்களே நீங்க பாத்துக்கிறீங்க, அது இன்னும் இந்த பார்டரை தாண்டி வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். ஆமா, ரத்த சொந்தவங்களா இருந்தாலும் மன்னிக்கலாம், எப்படி இருந்தாலும் மன்னிக்கலாம். அல்டிமேட் கோல் இனப்பெருக்க மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ரேஷனலா யோசிச்சிருக்காங்க. அதுக்குள்ள கொண்டு போய் ஃபீலிங்ஸ், மொராலிட்டி அதெல்லாம் திணிக்காம, மிருகங்களை எப்படி இனப்பெருக்கத்துக்காக பண்ணுதோ அதே மாதிரி நம்மளும் இனப்பெருக்கம் பண்ணிட்டு போக வேண்டியதான்னு சொல்லி ரொம்ப ரேஷனாலிட்டியா இருந்திருக்காங்க. அதாவது இஸ்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையோட ஒன்று இனம் பிரிஞ்சு இணைஞ்சு இருக்குது. ஓகேங்களா, தனித்து எங்க எங்களை நேச்சரை விட்டு, அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யாரையும் பாய தாக்காதீங்க, இஸ்லாத்தை தாக்காதீங்க. அது பெண் அடிமைத்தனம் கிடையாது, அது நாங்க பெண்களுக்கு கொடுக்கற பாதுகாப்பு. தேங்க்யூ. சாத்தான் சொல்றாப்லையா, கட் பண்றா ரொம்ப மோட்டாட்டு இருக்கான். சாட்டனிசம் ஃபாலோ பண்ணீங்க ப்ரோ. இது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்படியே அந்த ஃபீட்பேக் கொடுத்துருங்கடா பேர பசங்களா, ஃபீட்பேக்கை மட்டும் மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஃபீட்பேக் வர வர கம்மி ஆயிட்டு வருது, ஃபாலோ பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி செருப்படி வாங்காதீங்க. ஓகே, இல்ல சொல்லிரு, அதாவது ஒரு ஷேருக்கு ஒரு ஆமீன், ஓகேவா, அந்த மாதிரி சொல்லிரு. ஒரு ஷேருக்கு ஒரு அல்லாவிடமிருந்து ஒரு ஷேருக்கு ஒரு ஆமீன் கிடைக்கும். 10 பேருக்கு ஷேர் செய்தால் 10 நிமிடத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் 10 லட்சம் ரூபாய் பணம் விழுகும். மோடி 10 லட்சம் போறானோ இல்லையோ, உங்க அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் போட்டுருவாரு. 10 லட்சம் ரூபாய் போட்டுருவாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இன்னொரு கூடுதல் ஆஸ்க், இது போல வெள்ளை சங்கிகளிடம் ஏதாவது கிங்கி ஸ்டோரிஸ் இருந்தால் கான்டாக்ட் ஆன் டைஸ் பாட்காஸ்ட். எங்களோட
அடுத்த பார்ட்டுக்கு இந்த எபிசோட் காஜி காமிக்ஸ் 4 போடுவதற்கு ஏதுவாக இருக்கும். அணுகவும் ஆண்டேஸ் இல்ல இல்ல பாட்காஸ்ட். என்கிட்டயே ஒண்ணு இருக்குது. அடுத்த எபிசோட்ல நீ கூப்பிட்டீங்கன்னா நானே வெள்ளை சங்கிக்கு ஒரு இது கொண்டு வரேன். என்கிட்ட இருக்குது. வச்சிடலாம் மாமே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல யாரு பக்கமும் எல்லாம் சமமா போறீங்க அப்படிதானே? ஆமா, அவன் எஸ் ஆயிட்டான்டா. இல்லன்னா அதுவும் சேர்ந்தா வந்திருக்கும். நடுநிலையா சொல்லுங்க. இருப்போம் நண்பர்களே. ஆண்டேஸ் பாட்காஸ்ட் இப்போ இது நடுநிலைமை. இல்ல இல்ல, இந்த ஏமி இந்த குத்து யாருக்கு யாருக்கோ அப்படிங்கிறாங்களா? ஆமா, எல்லா பக்கம் இருக்கிறத பேசணும்ல. தப்பு பண்ணா தப்பு கேட்கணும், சரியா சொன்னா சரியா சொல்றாங்கன்னு சொல்லணும்ல. சரி ஓகே. இல்ல தப்பு பண்ணணும் ஓகேங்களா? அந்த தப்பை நாங்க மட்டும் தான் பண்ணணும். டைரக்டர் பை மோகன்ஜி சத்திரியன். மாமே நஸ்ரியா மாமே. எஸ் எஸ் எஸ். இல்ல சூசன் இப்ப வரைக்கும் சொல்லவே இல்ல சத்திரிகள் எப்படி பிறந்தார்கள்னு. இன்னொருத்தன் வேற எங்கேயோ இருந்து பிறந்தாங்கிறான். 2 கதை சொல்றீங்க. இப்ப நான் எங்க இருந்து தான் பிறந்தேன்? துர்வாசகர் முனிவர் யாரு, கஜமோகினி யாரு, இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? அடுத்த கதையில பார்ப்போம். அது வரைக்கும் இணைந்திருங்கள்.